வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று கோயம்புத்தூர்ல குறிப்பா பாத்தீங்கன்னா வெள்ளையங்கிரி மலையில பக்கத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் பத்தி தான் பேச போறோம். இந்த சைடு காருண்யா, நடுவுல ஐஸ் வெள்ளையங்கிரி மலை. இதற்கு இந்த சைடு பாத்தீங்கன்னா இந்தியன் இன்ஜினியரிங் காலேஜ் வச்சு நடத்திட்டு இருக்க சத்குரு அப்படின்னு அழைக்கணும்னு அவர் விருப்பப்படுவாரு. நம்ம அவரை என்னைக்குமே ஜக்கி வாசுதேவா தான் தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஸோ அவரை பத்தி நிறைய முறை நான் இந்த சேனலுக்கு பேசக்கு முன்னாடி பாரி அவர்கள் அவரோட கருத்தை சொல்லியிருக்காரு. இப்போ பாத்தீங்கன்னா அங்க போலீஸ்லாம் ரைடு போயிருக்காங்க. கோர்ட் அங்க இருந்து வெளில வந்துடணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பெண்கள், அதாவது காமராஜ் அப்படிங்கிறவர் ரொம்ப ஆண்டுகளா அவருடைய 2 பெண்களையும் அவங்க பறி கொடுத்துட்டு திருப்பி மீட்கிறதுக்காக போராடிட்டு இருக்காரு. ஆனா அந்த பெண்கள் நாங்க ரொம்ப நல்லா தான் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. இன்னொரு குற்றச்சாட்டு தன்னுடைய மகளை நல்லா கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு, அமெரிக்காலாம் செட்டில் பண்றாரு, மத்தவங்க எல்லாம் கூப்பிட்டு இப்படி மொட்டை அடிக்கிறாரு அப்படின்றாங்க. ஆனா அவங்களே தாங்க போய் மொட்டை அடிச்சுட்டாங்க, இவருன்னு சவரம் பண்ணி விட்டாரான்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி திரு ஜக்கி வாசுதேவை பத்தி பல கருத்துக்கள் முரண்பாடு இருக்கு. ஸ்பிளிட் த கிரௌட்னு சொல்லுவாங்க. 50-50 மக்கள் எல்லாம் இவரை பத்தின ஒப்பீனியன்ல எப்பவுமே குழம்பியே இருக்காங்க. ஆனா பாரி அவர் என்ன சொல்ல போறாருன்னு ஆல்மோஸ்ட் எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு ஜக்கி வாசுதேவ் மேல இருக்கிற அவருக்குன்னு ஒரு நியாயம் இருக்கும் இல்லையா, அதன் மாதிரி அவர் சைட்ல இருந்து நான் கேள்வி எல்லாம் கேட்க போறேன். ஸோ பாரி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். இன்னர் இன்ஜினியரிங் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே நம்ம போயிட்டு அங்க சேர்ந்துடணும் அப்படின்னு தோணுது இல்லையா? எனக்கு மிஸ்டிக் ஐங்கிறத பார்க்கும்போது அவர் யாருன்னு தெரியும். மிஸ்டிக் ஐயா? அவருக்கும் ஒரு வத்தகன் வந்துருச்சா? அவர் தாங்க புக் எழுதினார், மிஸ்டிக் ஐ அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. ஸோ அதனால அப்பவே அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டவர் தான். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீமேசன்ஸ் அந்த கிளப்ல எல்லாம் போயிட்டு அவங்களுக்கும் ஆன்மீகத்தை எல்லாம், ஃப்ரீமேசன்ஸ்க்குலாம் ஆன்மீகத்தை கற்றுக் கொடுத்தவர் அப்படிங்கிற அடிப்படையில அவரும் ஒரு மேசன் அப்படிங்கிறது அதையும் ஆய்வுக்கு உட்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு இந்து மத குருவுக்கு ஃப்ரீமேசனிக் லாட்ஜில் என்ன வேலை? இந்து மத குருன்னு யார் சொன்னா? அவர் சொன்னாரா? அவர் தான் இந்து மதமே இல்லைங்கிறாரு. எனக்கு அது என்ன அப்படின்னா, அந்த மதம் சார்ந்த எந்த ஒரு நெகட்டிவான விஷயங்களும் நம்மிடம் கேள்விகள் கேட்டுவிடக் கூடாது. இப்ப ஒரு மதம் அப்படின்னு சொல்லி நான் சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற பட்சத்துல அந்த மதத்துல இருக்கக்கூடிய மற்ற வர்ணா சிஸ்டத்தை நீங்க ஏற்கிறீங்களான்னு கேட்பாங்க. அதுல இருக்கக்கூடிய சில மூட நம்பிக்கை கருத்துக்களை காமிச்சு இதை நீங்க ஏற்கிறீங்களான்னு கேட்பாங்க. அப்ப அதெல்லாம் மறுத்து பேச வேண்டிய தேவை வரும். அப்ப நான் அதை ஏற்கவே இல்லை, நான் மெய்ஞான பாதையில் செல்கிறேன், நான் இது பண்றேன் அது பண்றேன்னு சொல்லிட்டு நான் தவம் செய்கிறேன், மெடிடேட் பண்றேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ஆனா அட் த எண்ட் ஆஃப் தி டே சான்ஸ்கிரிட் வேணுமான்னு கேட்டா இவங்க என்ன சொல்லுவாங்க, தேவபாஷா அப்படிம்பாங்க. அது ஆக்சுவலா தேவபாஷியா அப்படின்னு கேட்டா அது ஒரு விவாதத்துக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா அது ஒரு இந்தோ யூரோப்பிய மொழி தான். அது இண்டோ ஏலியன் லாங்குவேஜ்லாம் யாரும் அதை வரையறுக்கல. ஐரோப்பியர்களாலையும் இந்தியாவில் குடியேறிய ஐரோப்பியர்களாலும் அந்த 2 பகுதிக்கு நடுவுல இருக்கக்கூடிய மக்களாலும் பேசப்பட்ட ஒரு மொழி குடும்பத்தை சார்ந்த ஒரு மொழி அது. சரி, பிரகிருதம் எப்படியோ சமஸ்கிருதமும் அது மாதிரி ஒரு மொழி. அப்ப அது தேவபாஷா அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணுவாங்க. அதுக்கு மறுத்து இவர் பேசுவாரா? இல்லைங்க, எம்மொழியிலையும் நம்ம கடவுளை வழிபடலாம்னு இவர் பேசுவாரான்னு பாத்தீங்கன்னா இவர் என்ன சொல்லுவாரு, இல்ல சான்ஸ்கிரிட்டோடைய வேர்ட்ஸ்ல சம் ஃப்ரீக்வன்சி இருக்கும்பாரு. நான் கேட்கிறேன், எல்லா சவுண்டுக்கும் ஒரு எனர்ஜி இருக்கு. நம்ம கொச்சைப்படுத்தி சொல்ல விரும்பல. ஒரு சாதாரணமா நம்ம இயற்கையில தும்மல் சொல்றோம், இயற்கையில நம்ம உடம்புல இருந்து வெளிப்படக்கூடிய ஒவ்வொரு சத்தத்துக்குமே ஒரு வைப்ரேஷன் இருக்கும், அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஏப்பத்தை சொல்றீங்க? அப்படி எல்லா சவுண்டுக்குமே ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நமக்கு பார்க்கும் பொழுது அந்த ஒரு அலைவரிசைங்கிறது இருக்கதான் செய்யுது. அப்ப ஒரு அலைவரிசை இருக்குங்கிறதுனால சமஸ்கிருதத்துக்கு அலைவரிசை இருக்கு, தமிழ் மொழிக்கு அலைவரிசை இருக்காதா? பேசும்பொழுது எல்லா மொழிக்குமே அந்த ஒரு தன்மைங்கிறது இருக்கதான் செய்யுது. அப்ப அந்த மாதிரியான வைப்ரேஷனை பார்த்து உணர்ந்துதான் நம் முன்னோர்கள் சான்ஸ்கிரிட்டை வைத்தார்கள். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, சான்ஸ்கிரிட்ல தான், சமஸ்கிருதத்துல தான் கோயில்ல பூஜை செய்யணும் அப்படிங்கிறாரு. இப்ப நீங்க கேட்கலாம், பூஜை முதல்ல செய்யணுமா, தேவையா? அதுவும் பெருசா தேவை கிடையாதும்பாரு. ஆனா சான்ஸ்கிரிட்ல பேசுறது தேவைம்பாரு. அப்ப அவரோட புரியுதுங்களா? அதாவது இவங்க சொல்ற விளக்கத்திற்கு அவர் ஒரு அல்டர்னேட்டிவ் விளக்கம் கொடுப்பாரு, வேற மாதிரியான விளக்கம் கொடுப்பாரு. ஆனா அவர் சொல்றது எல்லாமே அதுதான். ஆனா ஒரு பெரிய ஒரு சிலை கட்டியிருப்பாருங்க, பார்த்தா சிவன் மாதிரியே இருக்கும். ஆமா, தாடி வச்சா சத்குரு மாதிரி இருக்கும். பார்த்தா சிவன் மாதிரி இருக்கும், தாடி வச்சா சத்குரு மாதிரி இருக்கும். சத்குருவோட பழைய போட்டோ பார்த்தா 2 ஒரே மாதிரி இருக்கும். அவருடைய முகத்தையே ஒரு பேட்டர்னா வச்சு தன்னுடைய உருவத்துல சிவனை அவரு சிலையா வச்சிருக்கிறார். விடுங்க, அளவு கொடுமையிலும் கொடுமை என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுல அந்த சிலையை வைத்தாங்க. அந்த சிலையை வைப்பதற்கு எப்படி இந்த திமுக மற்றும் அதிமுக அரசுகள்லாம் அனுமதி கொடுத்ததுன்னு தெரியல. நம்ம திமுகவுக்கு வரேன், அதிமுக வரேன். இந்த சிலை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த அதிமுக கவர்மெண்ட் பீரியட்ல நடந்த கூத்துக்கள். இந்த சிலை வைக்கிறதுக்கு அதுக்கு பெர்மிஷன் அது இதெல்லாம் கொடுத்தது, அதுக்கான கிளியரன்ஸ் எல்லாம் கொடுத்தது.
ஆனா அந்த ஆசிரமம் கட்டுற காலகட்டத்துல அதுக்கு முழுமையான சுதந்திரமும் அதற்கு முழுமையான வசதிகளும் செய்து கொடுத்தது திமுக அரசு தான். அதை மறுக்கவே முடியாது. கலைஞர் கருணாநிதி பீரியட்ல தான், அவருடைய ஆட்சி காலகட்டத்துல தான் ஜக்கி வாசுதேவ் அவர் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆசிரமத்துக்கு போற வழி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட செக் போஸ்ட்டை தாண்டி தான் போவீங்க. ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் செக் போஸ்ட் இருந்துச்சு அவருடைய ஆசிரமத்திற்கு போறதுக்கு முன்னாடி. அது என்னத்தை மீன் பண்ணுது? வனத்துறை ஸ்டார்ட் ஆகுது, வனத்துறை தொடங்குகிறதுங்கிற பொருள் தானே. அந்த ஒரு பாதை இருக்கு, அந்த பாதையில ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட செக் போஸ்ட் இருக்கு. அந்த செக் போஸ்ட்ல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து நீங்க என்னென்ன எடுத்துட்டு போறீங்கிறதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் அந்த செக் போஸ்ட்ல இருந்து உங்களை உள்ள அனுமதிப்பாங்க. அப்ப அதுல இருந்து வந்து நீங்க போனீங்க அப்படி இது வந்து அந்த ஆசிரமம் தொடங்கப்பட்ட காலகட்டத்துல போன எல்லாருக்குமே தெரியும் இந்த நிகழ்வுகள். இப்ப இல்ல அந்த செக் போஸ்ட். இந்த செக் போஸ்ட் யாருடைய ஆட்சி காலகட்டத்துல எடுக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவருடைய ஆட்சி காலகட்டத்துல. அவதான் ப்ரோமோட் பண்ணாரு இவர். அதுக்கப்புறம் ரோடு போட்டு அங்க ஏரியாக்களாக அதை மாற்றி கொடுத்தவரும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். சோ கலைஞர் கருணாநிதி, அதே போல கலைஞர் கருணாநிதி இவரோட மேடையில எல்லாம் பகிர்ந்து கொண்டு இதெல்லாமே நடந்திருக்கு. மரம் எல்லாம் நட்டிருக்காங்க. இதை திருமாவளவன் அவர்களும் இவர் கூட போய் சமத்துவ சாமியாருங்கெல்லாம் போய் பேசியிருப்பாரு. சமத்துவத்தை பேசக்கூடிய சாமியார்னு சொல்லி அவர் கூட பேட்டி எடுத்திருப்பாரு. திருமாவளவன் அவர்கள் வந்து ஜக்கி வாசுதேவ் அவரோட அமர்ந்து பேட்டிலாம் எடுத்திருப்பாரு. அப்ப இங்க நீங்க புரிந்து கொள்வது என்ன அப்படின்னா, ஜக்கி வாசுதேவ் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல்வாதிகளோடும் ஏதோ ஒரு விதத்தில் கொள்கை கருத்து இதெல்லாம் இல்ல, எல்லா அரசியல்வாதிகளோடையும் அவர் தொடர்புடையவராகவே இருக்கிறார். ஆனா இங்க நம்ம ஜக்கி வாசுதேவ் அவர்களை ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தணும். முதல்ல இந்த காணொளி பார்க்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் நம்ம இங்க வைக்கக்கூடிய காரணங்கள் என்னங்கிறத பாருங்க, அதற்கான தீர்வுகள் என்ன, இல்ல அதை நம்ம சொல்றது சரியா தப்பான்னு ஆய்வு பண்ணுங்க. இல்ல ஜக்கி வாசுதேவ் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவா இருக்காரு, அந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறதுனால நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு உளவியல நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் மிகப்பெரிய ஏமாளி. ஏன்னா அவருடைய வழிகாட்டல், அவருடைய செயல்பாடுகள்ல நீங்க பின்பற்றி போறீங்க அப்படின்னா உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்க இழப்பீங்க, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் தொலைப்பீர்கள், உங்களுடைய தனிப்பட்ட பொருளாதார ரீதியான ஒரு பின்னடைவு வந்து உங்களுக்கு ஏற்படும். இப்ப காமராஜர் அவரோட இப்ப பாதிப்புக்கு அவர் தான் இப்ப வந்து உயர்நீதிமன்றத்தில் திரும்ப வழக்கு தொடுத்திருக்காரு. அந்த வழக்குடைய விசாரணையில தான் உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் எல்லா இது மாதிரி ஜக்கி வாசுதேவ் அவர் மேலேயும் இந்த ஈஷா ஃபவுண்டேஷன் மேலேயும் என்னென்ன கேசஸ் வந்து வழக்குகள் வந்து பதிவாயிருக்குன்னு சொல்லி தமிழக காவல்துறை கிட்ட கேட்கறாங்க. அப்ப அதுக்கு ஒரு ரியாக்ஷனா தான் தமிழக காவல்துறை கிட்டத்தட்ட ஒரு 200 போலீஸ் அங்க உள்ள போயிட்டு இன்னும் ஒரு தேடுதல் பணி இது எல்லாத்தையும் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நடந்தது. இதுதான் ஒரு பெரிய சர்ச்சை. இப்போ ஒரு 3 நாள் 4 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப இது நடந்து ஒரு பெரிய சர்ச்சையாக பழைய விஷயங்கள் எல்லாம் பேசப்படக்கூடிய ஒரு தேவையாக உருவாயிருக்கு. அதனாலதான் நம்மளும் பேசுறோம். இப்ப இவங்களுடைய விஷயத்துக்கே வரேன். இந்த காமராஜர் அப்படிங்கிற அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்லூரியில ஒரு ப்ரொஃபஸராவோ சம்திங் இருந்தவர். அவருக்கு ஒரு குடும்பம், ஒரு அழகான குடும்பம், ஒரு மனைவி தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 மகள்கள். முதல் மகள் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைத்திருக்கிறார். அவருக்கு என்ன ஒரு இது இருந்ததுன்னா, பெண்களை படிக்க வைக்கணும், அதன் மூலமாக அவங்க சமூகத்துக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணத்துல வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறாங்க. இன்னொரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா காலேஜ்ல இங்கே தான் படிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேருமே வந்து ஈஷா ஃபவுண்டேஷனுக்கு யார் மூலமாக அறிமுகப்படுத்தப்படுகிறாருன்னா இவங்க மூலமா தான், காமராஜர் அண்ட் அவங்க மனைவி மூலமா தான் அறிமுகப்படுத்தப்படுறாங்க. சரி, இவங்க ஆல்ரெடி அவங்க மனைவி வந்து ஏதோ ஒரு ஃபவுண்டேஷன், ஏதோ ஒரு தொண்டு நிறுவனம் மாதிரி அவங்க நடத்திட்டு இருந்திருக்காங்க அந்த பகுதியில. சோ அதன் மூலியமா ஒரு லிங்கேஜ் ஏற்பட்டு இவங்க வந்து ஜக்கியோட ஒரு நெருங்கிய ஒரு நட்பு அப்படிங்கிற இடத்துக்குள்ள போயிருக்கிறாங்க. அதுல இவங்க பிள்ளைகளும் சின்ன பிள்ளைகளும் சின்ன வயசுல பாக்குறாங்க ஜக்கிய. இதுல அவருடைய பிலாசபி, அவருடைய பேச்சுகள் இதெல்லாம் வந்து ஈர்க்கப்பட்டு அந்த கருத்தியலுக்குள்ள கொஞ்சம் ஆழமாக பயணிக்க தொடங்குகிறார்கள் இவங்களுடைய 2 மகள்களும். திடீர்னு பார்க்கும்போது லண்டன்ல போய் படிக்க போன பொண்ணும் இவங்க ஃபர்ஸ்ட் தங்கச்சி வந்து போயிட்டு என்ன பண்றாங்க, மடத்துக்குள்ள போயிட்டு அங்கேயே தங்கிக்கிறாங்க. அவங்கள பேச்சுவார்த்தை பண்ணி கூப்பிடுறதுக்கு குடும்பத்தோட போறாங்க. அப்ப வந்து மூத்த மகளும் போறாங்க. அவங்களும் கடைசியில தங்கச்சியோட இருந்து நான் கூட்டிட்டு வரேன்னு போன மகளும் அப்படியே போயிடுறாங்க. அப்புறம் சில மாதங்கள்ல அவங்க மொட்டையடிச்சு துறவிகளாக மாறி விடுகிறார்கள். இதுதான் நடக்குது. தோற்றமே மாத்தி துறவிகளாக மாறிடுறார்கள். பேரையும் மாற்றாங்க. ஏதோ என்னமோ மாமான்னு முடியும், மாதேவியோ ஏதோ பேர் வச்சுக்கிறாங்க. நாங்கள் துறவிகள், நாங்கள் சன்னியாசம் ஏற்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆயிருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் சரியில்லை போல, இந்த சம்திங் தெரியல நமக்கு. அவங்களோட டிவோர்ஸ் ஆயிருக்கு. அவங்களுக்கு அந்த டிவோர்ஸ் ஆன அந்த ஒரு விரக்தியில அவங்க கொஞ்சம் வல்னரபிளான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்க. அவங்கள வந்து இவங்க பேசி ஏதோ சம்திங், அவங்க அது மூலச்சலன்னு சொல்ல, மேபி ஐடியாலஜிக்கெல்லாம் கூட பேசியிருக்கலாம். ஏன்னா ஒரு பெரியவங்களை போய் மூல செலவு பண்ணிட்டாங்க, நம்ம வந்து குறைச்சு சொல்ல விரும்பல. சரி, இவங்க இன்ஃபுளுன்ஸ் ஆயிடுறாங்க. இப்ப என்ன சொல்றீங்கன்னா அவங்க 2 பேருமே இன்ஃபுளுன்ஸ் ஆக்கப்படும் பொழுது அவங்க 2 பேருமே மேஜர்.
அப்ப அவங்களால அவங்க வாழ்க்கையை முடிவு, அதாவது அவங்க துறவரம் போறாங்க அப்படிங்கிற அந்த முடிவை வந்து நிச்சயம் அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுல வந்து ஒரு யாருமே நீங்களோ நானோ வேற யாருமே பேச முடியாது. அப்ப இது சட்டப்படி குற்றமானா குற்றமே கிடையாது. ஆனா சட்டங்கள் எல்லாமே நியாய தர்மம் அப்படிங்கிற இடத்துல யோசிக்கணும். நியாயமும் தர்மமும் சேர்ந்து யோசிக்கணும். சரிங்களா? அதுதான் ஒரு கலெக்டிவா யோசிக்கிற சிந்தனை. அப்ப அந்த அடிப்படையில நம்மளே அணுகுவோமே. இப்ப நமக்கு ஒரு மகள் இருக்கு. அந்த மகள்கள் 2 மகள்களும் துறவரம் மேற்கொள்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னா ஒரு பெற்றோராக உங்களுடைய உணர்வுகள் என்னவா இருக்கும்? என்னடா என்னோட சங்கிலி தொடர் இதோட நின்றுமோ, என்னோட குழந்தைங்க நல்லா வந்து குடும்பத்தை. அது மட்டும் இல்லைங்க, சங்கிலி தொடருங்கிறதே 2வது விஷயம் தான். உங்களோட முதுமை காலகட்டத்துல உங்க கூட அரவணைப்பா இருப்பதற்கு யார் இருப்பா? நீங்க தனிமரங்களாக இருப்பீங்க. குழந்தைகளை படிக்க வைப்பதற்கும் எல்லாத்துக்கும் செலவு பண்ணி படிக்க வச்சும் கூட வளர்த்தும் கூட எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம ஒரு தனிமரமாக நிற்கக்கூடிய அது முதுமையில தனிமை வந்து எவ்வளவு கொடுமையானது. அப்ப அந்த ஒரு நிலையை வந்து அவங்க பெற்றோர்கள் அடைகிறாங்க. அதனாலதான் எப்படியாவது நம்ம மகள்களை நம்ம பக்கம் கொண்டு வந்துடணுங்கிற ஒரு பாச போராட்டமாகத்தான் இது இருக்கிறது. இங்க பாசத்திற்கும் ஆன்மீகத்துக்குமே ஒரு முரண் ஏற்பட்டு இருக்குது. ஆனா அப்படி அந்த முரண் ஏற்படுமானா ஏற்படக்கூடாது. புரியுதுங்களா? சரி, இங்க வரேன். அப்ப இது வந்து தவறு அப்படின்னு நம்ம தவறுல, அதாவது என்னன்னா இந்த அடிப்படையில தான் அவங்க வந்து ஜக்கி அவர்களோட முரண் ஏற்பட்டு நிக்கிறாங்க, வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. இப்ப நீதிபதிகள் அவங்களுக்கு இந்த காணொலிகள் யாராவது பார்த்தா இந்த கோணத்திலிருந்தும் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும்னு நம்ம சொல்லிடுறேன். இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க என்ன சொல்றாங்க, இது அவங்களுடைய பர்சனல் சாய்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது என்னுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நான் முடிவு செய்து கொள்கிறேன் அப்படின்னு அந்த 2 பொண்ணுகளும் தன்னுடைய சுய முடிவுன்னு சொல்லி அவங்க போயிடுறாங்க. இப்ப வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இதே போல எடுத்துக்காட்டுக்கு இப்ப நான் இருக்கேன். இப்ப நான் வந்து என்னுடைய சுய முடிவு பிசினஸ் பண்ணணும், வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கணுங்கிறது என்னோட சுய முடிவு. அந்த சுய முடிவின் அடிப்படையில நானும் எனது மனைவியும் எனது பிள்ளைகளை மட்டும் நன்றாக வாழ வேண்டும். எனது பெற்றோர்களை பார்க்கவோ, எனது பெற்றோர்களை கண்ணீர் அவங்க சொல்றாங்க எங்க பையன் எனக்காக எதுவுமே செய்யறது இல்ல, எங்களுக்கு சம்பாரிச்சே போடுறது இல்ல, ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம், நாங்க வந்து வறுமையில இருக்கிறோம், என்னால பிழைக்க முடியல அப்படின்னு சொல்லி நடு ரோட்ல பிச்சை எடுக்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்குவோம். நான் வளர்ந்துட்டேன், நான் ஒரு மேஜர், நான் என் மனைவி என் குடும்பம் மட்டும்தான் இருப்போம். இது என்னுடைய பர்சனல் சாய்ஸா இல்லையா? பர்சனல் சாய்ஸ் தான். குடும்பப்படி பார்த்தா சட்டத்தின்படி பார்த்தா பர்சனல் சாய்ஸ் தானே. ஆனா சட்டம் என்ன சொல்கிறது இந்த சினாரியோல? உங்களை நினைச்சா கோர்ட்டு கூப்பிட்டு நீதிபதி என்ன சொல்ல முடியும், ஒழுங்கா அப்பா அம்மாவுக்கு வந்து மாசம் இவ்வளவு கூடு, அவங்கள பாத்துக்கோன்னு சொல்ல முடியும்ல. இதுக்கு சட்டம் அனுமதிக்குதுல. அதே சட்டம் ஏன் இந்த விஷயத்துல அனுமதிக்க மாட்டேங்குது? இதுதான் என்னோட கேள்வி. நீதிபதிகள் அவர்கள் இந்த கோணத்திலும் இதை அணுகணும். பணம் சம்பாதிப்பது என்னுடைய தனிப்பட்ட முடிவு. அதே போல ஆன்மீகத்தை சம்பாதிப்பதும் ஆன்மீக உலகில் பொருளை தேடுவதும் அவர்களுடைய முடிவு. இங்க இருக்கக்கூடிய இந்த லவீக உலகத்தில் நான் பொருளை தேடுகிறேன், அவர்கள் ஆன்மீக உலகத்தில் பொருளை தேடுகிறார்கள். 2 பேரும் ஏதோ ஒரு பொருளை தானே தேடுகிறோம். அவங்க பரம்பொருளையே தேடட்டுமே. அவங்க தேடுவது பரம்பொருள், எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. அவங்க பரம்பொருளை தேடட்டும். நான் வெறும் செல்வ பொருளை தேடுகிறேன். எனக்கு ஒரு சட்டம், அவர்களுக்கு ஒரு சட்டமா? இல்ல. இந்த ஆங்கிள் ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? அப்ப நீங்க குறைந்தபட்சம் என்ன சொல்லணும், உங்க அப்பா அம்மாவோட நீங்க நாட்களை ஸ்பெண்ட் பண்ணணும், உங்க அப்பா அம்மாவோட நீங்க குறிப்பிட்ட நாளுக்கு வந்துட்டு போகணும். இத்தனைக்கும் அவங்க பொருளாதார, எனக்கு என் பொண்ணு வந்து பணம் சம்பாரிச்சு கொடுக்கணும்னு கூட கேட்கல, என் பொண்ணுங்க வந்து என்ன பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு அந்த ஒரு பாச பிணைப்புடைய போராட்டம். இது எப்படி உங்களால இதை வந்து கடந்து வர முடியுது? உங்களுடைய மகள்கள், உங்களுடைய மகன்கள் இந்த வேலையை செய்தால் உங்களுக்கு எந்த உணர்வு வரும்? நம்ம வளர்த்த புள்ள, நம்ம பால் குடிச்சு வளர்ந்த புள்ள, நம்ம குழந்தையிலிருந்து ஒவ்வொரு படி எடுத்து வைக்கும் போதும் பார்த்து வளர்ந்த புள்ள, தட்டிக்கு விழுந்தா துடிச்சு போன நம்ம, அந்த குழந்தை வந்து எனக்கு என்னோட அப்பா தேவையில்லை, எனது அம்மா தேவையில்லை, நான் வந்து பரம்பொருளை தேடுகிறேன், நான் மெய்ஞான பாதையில் போகிறேன்னு சொல்லி கடந்து போய்விட்டு அப்பாவே கிடையாது அம்மாவே கிடையாதுன்னு சொல்லி அவர்களை பார்க்க கூட வராத ஒரு சிச்சுவேஷன், ஒரு சூழல் உங்க குடும்பத்துக்கு உருவானா நீங்கள் எப்படி இதை அணுகுவீர்கள்? அவங்களுக்கு நடந்தாதான் தெரியும். அப்ப நான் என்ன சொல்றேன், நீதிமன்றம் இதை எப்படி அணுகணும், எந்த பார்வையில பார்க்க நான் வந்து அட்வைஸ் பண்ணல. ஐ எம் ஜஸ்ட் பாயிண்டிங் அவுட் த ஃபேக்ட்ஸ். அதாவது நான் எனது தனிப்பட்ட முடிவில் எனது பெற்றோர்களை துன்ப பாதைக்குள்ள கொண்டு சென்றால் என்னை தண்டிக்கக்கூடிய உரிமை நீதிமன்றத்துக்கு இருக்கும் பட்சத்தில், அதே மாதிரியான நடவடிக்கையில இவங்க ஆன்மீக பாதையில போறாங்க, பெற்றோர்கள் தவிக்கிறார்கள், ஏன் எந்த விதமான நடவடிக்கையும் நீதிமன்றம் எடுக்க பயப்படுகிறது, இல்ல பயப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க இருக்கு நமக்கு. ஸோ இந்த ஆங்கிள் இதை அணுகணும் எல்லாருமே. இது உங்களுக்கு சரியா தப்பா நீங்களே முடிவு பண்ணுங்க. நான் வந்து யாருக்குமே எதிராக நான் பேசல. இதுல அந்த பெண்கள் அவங்க தகப்பனையும் தாயையும் வந்து பார்த்துக்கிட்டு போறதுக்கு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்கணும். வாரத்துக்கு 1 முறையோ 2 முறையோ கட்டாயம் அவங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு
ஏன்னா இப்ப பொருளாதாரம் கொடுக்க மாட்டேங்கிறான்னா உன்னுடைய வருமானத்துல இருந்து இவ்வளவு காசை வந்து நீ மாதம் கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தினால் உத்தரவு போட முடியும். அப்படி இருக்கும் பொழுது உன்னது வாழ்நாளில் இத்தனை நாட்கள் ஒரு வாரத்துல இத்தனை நாள் வந்து நீ உங்க பெற்றோர்களோட தங்கணும், அவங்க கூட இருக்கணுங்கிற ஒரு தீர்ப்பை நீதிமன்றத்தால் கொடுக்க முடியாதா? மேஜர்ஸ்க்கு தான் சொல்றேன், மைனர்ஸ்க்கு நான் சொல்ல, மேஜர்ஸ்க்கே இது பொருந்தும். சட்டம் ஏன் இந்த இடத்தில் 2 விதமான நிலைப்பாடுகளை எடுக்கிறது? எனக்கு கடமை. பெற்றோர்களை பார்த்துக் கொள்வது கடமை, பெற்றோர்களை தொழுவது ஆன்மீகம். இதை யாரும் மறுக்கவே முடியாது. உங்களுடைய சனாதனம்னு சொல்லக்கூடியதுலயோ இல்ல தமிழர் பண்பாடுகள்லயோ யாரு முதல்ல அப்பா அம்மா தான், அப்புறம் தான் மத்ததெல்லாம். அதான் மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிறீங்க, நீங்க மாதா அப்படிங்கிறீங்க, பிதா அப்படிங்கிறீங்க. மாதாவும் பிதாவும் அழகிறார்கள், எந்த தெய்வத்தை நாடி சென்று கொண்டிருக்கிறீர்கள்? இவ்வளவுதான். நீங்க என்னத்த ஆன்மீகத்தை போய் தேட, என்னத்த ஆன்மீகத்தை தேடுறீங்க? உங்க பெற்றோரை அழுக வைத்து விட்டு உங்க பெற்றோருக்கு நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமைகளை செய்யாமல் துறவரம் மேற்கொள்வது என்பது ஆன்மீக பாதை கிடையாது, அது திருடர்களுடைய பாதை. இதை தான் நான் விமர்சனமாக வைக்கிறேன். ஆகவே இவங்க வந்து ஆன்மீகம்னு நாடி போறது ஏதோ ஒரு விதத்தில் மூளை செலவை இவர்கள் செய்யப்பட்டார்களோங்கிற ஒரு கேள்வியை உருவாக்கிறது. ஏனென்றால் ஆன்மீகத்துல உச்சம் தொட்டவர்களாக இருந்தார்கள் என்றால் பெற்றோர்கள் கண்ணில் கண்ணீர் வரலாம், அந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீராக இருக்கணும். அவங்களே மனசார அனுப்பியிருப்பாங்க. மனசார நம்ம குழந்தைகளுக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆற்றலா, இவ்வளவு பெரிய ஆன்மீக புரிதலாங்கிற அந்த ஒரு ஆற்றல் இருக்கும். ஐயோ என் பிள்ளைக்கு எதுவும் தெரியலையே, என் பிள்ளையை ஏமாத்துறாங்களேங்கிற எண்ணம் அவர்களுக்கு வருகிறது என்றால் வாங்க பேசுங்க, உங்க அப்பா அம்மா கிட்ட பேசி அவங்களுக்கு அதை புரிய வைங்க, உங்க ஆன்மீக பாதையை தேடி உணர்த்துங்கள் அவங்களுக்கு. இல்ல பாரு, இந்த பாயிண்ட் ரொம்ப எனக்கு வேலிடா தோணுது. ஏன்னா இது ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு. இதுல அவங்க அப்பா அம்மா எந்த ஒரு வகையில நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஆனந்த கண்ணீர் பசங்க போதுன்ற கன்விக்ஷனுக்கு ஏன் வரமாட்டாங்கன்னா, இவங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணப்பட்டிருக்காங்களோ அதுல சம்திங் ஃபிஷின்னு சொல்ற மாதிரி ஏதோ ஒண்ணு சரியில்லை அப்படிங்கறத அவங்க உணர்ந்ததால தானே அதை நான் எனக்கு தெரியும். ஆனா நான் இங்க நான் சொல்ல விரும்பல. ஏன் அதை நான் இங்க சொல்ல விரும்பல. சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து குற்றச்சாட்டுகளா வைக்கிறோம்ன்றாங்க. அதை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு வந்து காவல்துறை, அரசாங்கத்துக்கு. நம்ம கையில அரசாங்கம் வரும்பொழுது நம்ம அதை செய்வோம், மாற்றுக்கிறது இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம கையில அரசாங்கம் கிடையாது, தமிழ் தேசியவாதிகள் கையில அரசாங்கம் இல்ல. இன்னைக்கு திராவிட அரசு இருக்குது, அங்க மேல வந்து பிஜேபி அரசு இருக்கு. நம்ம இங்க மக்களுக்கு புரிதல் ஏற்படுத்துவதற்காக தான் இந்த பேச்சுக்கள் எல்லாம். இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாரும் சொல்லிட்டு தானே இருக்கிறாங்க. ஆனா அவங்களோட நோக்கம் தீர்வுகள்ல அரசியல். நான் அரசியல் இங்க செய்ய விரும்பல. சரி, அதனால இப்ப இந்த குற்றச்சாட்டுகளை நான் வைக்க விரும்பல. ஒரு நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி இந்த பிரச்சனைகளை எப்படி அணுகணுங்கிறத மட்டும்தான் நான் சொல்றேன். ஸோ இந்த பிரச்சனை நான் இப்படிதான் பாக்குறேன். ஒரு ஆன்மீகத்தில் உச்சம் தொட வேண்டும் என்று அந்த 2 பெண்களுமே விரும்பட்டும், அதுல எல்லாம் எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த பாதையை தேடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அந்த பாதையில் சென்றவர்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க, அந்த பாதையில் உச்சம் தொட்டவர்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க. வள்ளலாரெல்லாம் அப்படிப்பட்டவர்கள் தான். ஆசாபாசத்தை விட்டுட்டு போய் அதை பண்றாங்கன்னா ரொம்ப முழுமையாக வரவேற்கிறேன். ஆனால் கடமையை மிஞ்சி இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. கடமையை செய்யாமல் நான் வந்து எல்லாத்தையும் செய்யறேன்னா அது வந்து ஒரு தவறான ஒரு பாதையாக மாறிவிடும். எந்த ஒரு நல்ல விஷயமே கடமையை மறந்துட்டு நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அது வந்து சரியான விஷயமாக இருக்காது. உங்களுடைய கடமை உங்கள் பெற்றோரை கண்ணீர் சிந்தாமல் பார்த்துக் கொள்வது. அவர்களுக்கு புரிதலை முதலில் ஏற்படுத்துங்கள், அதுக்கப்புறம் உலகத்திற்கு நம் புரிதலை ஏற்படுத்தலாம், உலகத்தை பாதுகாக்கலாம். பெற்றோரை பாதுகாக்க முடியாத நீங்கள் உலகத்தை பாதுகாக்க முடியாது, உலகத்தில் எந்த புரிதலையும் ஏற்படுத்த முடியாது. பெற்றோருக்கே உங்களால் புரிதலை ஏற்படுத்த முடியவில்லை என்றால். இல்ல பாரு, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்டான விஷயம். அதுல அரசியல் செய்ய பாக்குறாங்க. நான் குற்றச்சாட்டு வைக்க விரும்பல, அரசாங்கம் தான் பாக்கணுங்கிறீங்க. ஆனா எப்பவுமே ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு நம்ம ஹிஸ்டரியில இருந்து இல்ல பேரலா என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும். இந்த கல்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சொல்லுவாங்க. இதற்கு முன்னாடி எந்த மதமா வேணா இருக்கலாம், அது கிறிஸ்தவ மதமா இருக்கலாம், இல்ல வேற எந்த மதமா வேணா இருக்கலாம். சரியா, அவங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க, ஹிஸ்டரியிலன்னு பார்த்தா ஒரு ஆள் இருப்பாரு, அவரை ஹீரோ வர்ஷிப் பண்ணுவாங்க. அவர் வந்து என்ன பண்ணுவாரு, ஏதோ ஒரு மடத்துல இருந்து கொஞ்சம் பிலாசபியை எடுத்துக்கிட்டு அவரோட பிலாசபியை உள்ள போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கல்ட்டை உருவாக்குவாரு. அவங்க எல்லாருமே இதே மாதிரி கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள போய் இருப்பாங்க, அவங்க எல்லாருமே கட்டுப்படுத்தப்படுவாங்க. ஏதோ நமக்கு தெரியுதுங்க, நமக்கு தெரியுது, மக்களுக்கு புரியல. மக்களுக்கு நம்ம புரிதல் ஏற்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்குல்ல. எனக்கு புரிகிறது, உங்களுக்கு புரியுது, இது எங்க போய் முடியும், என்னவா ஆகும், எங்கெங்கெல்லாம் இது சொத்துக்களாக கட்டமைக்கப்படும், எங்கெங்கெல்லாம் இது ஒரு கார்பரேட் நிறுவனமாக மாறும், அது எப்படி குடும்பமாக கடத்தப்படும், இது எல்லாம் நமக்கு தெரியும். இதில் யாரெல்லாம் பங்குதாரர்கள், யாரெல்லாம் இதற்கு பின்னாடி இருக்கிறார்கள், இதெல்லாம் நமக்கு தெரியாமல் இல்லை, தெரியும். கட்சி பாகுபாடு. ஆமா, ஆனாலும் மக்களுக்கு புரியணும்ல. மக்கள் இந்த மாதிரியான பாதைகளை தேர்ந்தெடுக்காமல் எது சரியான ஆன்மீகம்ங்கிறத புரிஞ்சுக்கணும்ல. நம்ம சரியான ஆன்மீகத்தை நோக்கி அவர்களுக்கு புரிதல் ஏற்படுத்தும் பொழுது இந்த மாய ஆன்மீகத்துல போய் விழுந்து அதுதான் ஆன்மீகம்னு நம்புறாங்கல்ல, மகாவிஷ்ணுக்கள் போற்றப்படுகிறார்கள்ல. அப்ப அது அந்த புரிதலை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. நமக்கு பொருளாதாரம்னு ஒரு விஷயம் உள்ள வருதுன்னா அது ஆன்மீகமே கிடையாது. பொருளாதாரம்ங்கிறது மனிதன் கண்டுபிடித்த ஒரு விஷயம், காகித குப்பை.
அந்த காகித குப்பையும் மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு இரும்பு மாதிரியான தாதுக்களும் உங்களுடைய பொருளாதாரமாக மனித நாகரிகம் கட்டமைத்தது. இதற்கு எல்லாம் அப்பாற்பட்டதுதான் ஆன்மீகம். அப்ப இதற்குள்ள அது வரவே வராது, சம்பந்தமே படுத்த முடியாது. இல்ல நம்ம பழைய துறவிகள்லாம் வந்து கிடைச்சதை சாப்பிட்டு சும்மா படுங்கிற தாண்டி இது அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு மாறிடுச்சு. இது அவங்க பிலாசபியே தவறு இல்ல, அத்தனைக்கும் ஆசைப்படு. ஆனா உண்மையிலேயே இந்திய ஆன்மீகம் என்பது ஆசையை துறப்பதுதான் உண்மையான மெய்ஞானத்துக்கான பாதையை வழிவிடும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும் பொழுது எல்லாத்துக்கும் ஆசைப்படு, ஆசைப்பட்டுக்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிலாசபியை உருவாக்கி அந்த அது என்னுடைய ஆசை, நான் இதை சாப்பிடணும்னு எனக்கு ஆசை, அதை சாப்பிடணும்னு எனக்கு ஆசை, ஆசைன்னா பாட்டெல்லாம் போட்டு இவர்கள் வந்து ஒரு இது ஒரு விதமான ஒரு தவறான ஆன்மீக பாதைங்கிறத உள்ள போய் பட்டு உணர்ந்தவர்கள், பட்டு ஏமாந்தவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா உள்ள போவதற்கு முன்பாகவே எச்சரித்து நம்ம உண்மையான ஆன்மீக பாதையில அவங்களை வழிநடத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கனால நம்ம இதெல்லாம் பேசுறோம். சரி, இது ஓரமா. சரி, ஓகே. அடுத்த அலிகேஷன் ஈஷா இது மேல வரது வந்து பாத்தீங்கன்னா யானை வழித்தடங்களை வந்து போய் யானையே இவர் வரதை பார்த்துட்டு வேற வழித்தடத்துல போயிருச்சுங்க. இது வந்து யானை என்ன பிரச்சனைனா, நான் சில வீடியோஸ் இந்த வீடியோட இன்க்ளூடே பண்ணலாம், நான் காட்டுறேன். இங்க இப்ப இந்த வீடியோக்குள்ள பாருங்க. இப்ப இந்த வீடியோக்கெல்லாம் பாத்தீங்க, இந்த வீடியோக்கள்ல ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா யானை கூட்டம் ஈசா யோகா நிறுவனம் தொடங்கப்படக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அது எப்படி நிறைய பேருக்கு வந்து அது கிடையாதுன்னு சொல்லி மலிப்பிட்டு போகலாம். பழைய கால ஈசா யோகாவுடைய என்ட்ரன்ஸ் எதுன்னு எல்லாருக்குமே தெரியும், அதுதான் அதோட என்ட்ரன்ஸ். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கல்லுல இருக்கக்கூடிய காம்பவுண்ட் எல்லாமே நம்மளாம் நார்மலா எங்க கட்டுவோம், நார்மலா வந்து செங்கல் இதெல்லாம் வச்சுதான் காம்பவுண்ட் வேலி போடுவோம், இது பண்ணுவோம். ஆனா ஈசால மட்டும் நாங்கள் பழமை சார்ந்தவர்கள் கற்களை பயன்படுத்தி நாங்கள் வந்து காம்பவுண்ட் சோர்லாம் கட்டுறோம்னு பெரிய பெரிய கல்லெல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டி அது மாதிரி காம்பவுண்ட் கட்டியிருப்பாங்க. இந்த காம்பவுண்ட்ஸ் இன்னுமே இருக்கும். அந்த காம்பவுண்ட் கட்டுமான பணி தான் அந்த காலகட்டத்தில் தான் இது நடந்தது. எத்தனை யானைகள் அங்க அந்த கூட்டமாக அங்க ஓடுதுன்னு பாருங்க. ஸோ இது ஒரு வீடியோ. அதுக்கு அடுத்து ஈசா யோகா மையத்திற்கு மிக அருகாமையில் ஒரு பெரிய வளர்ந்த ஆண் யானை ஏதோ ஒரு காரணத்தினால, சொல்ல முடியாத காரணங்களால என்னன்னே தெரியல இறந்து கிடந்த இது, அதுவும் ஒரு வீடியோ அட்டாச் பண்றோம் பாருங்க. இதெல்லாம் நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் அந்த பகுதியில எத்தனையோ முறை யானை சார்ந்த இதெல்லாம் வந்து கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு, பொள்ளாச்சி பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கிட்டத்தட்ட மாசத்துலயோ இல்ல ஒரு 2-3 மாதங்களுக்கு ஒரு முறைனாவது ஈசா பக்கத்துல வனவிலங்குகள் இருக்கிறதே உங்களால் அங்க போனவங்களுக்கே தெரியும். சில விளாக்ஸ்ல ஈசா யோகா மையத்துக்கு போற விளாக்ஸ்ல விளாகர்ஸ் கூட அங்க யானை, காட்டு யானைகளை வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அதுவும் யூடியூப்ல இருக்கு, போய் பாருங்க. ஸோ அது இன்னொன்னு, தமிழக காட்டு பகுதிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மையம் தான் ஈசா யோகா மையம். இந்த இதை நம்ம சொன்ன அடுத்த நிமிஷம் என்ன சொல்லுவீங்கன்னா, காருண்யா யூனிவர்சிட்டியை வந்து எடுத்துட்டு வருவீங்க. நாங்க அதையும் தான் சொல்றோம். காருண்யா யூனிவர்சிட்டியும் ஒரு வன பகுதியை வந்து ஆக்கிரமித்து கட்டப்பட்ட ஒரு நிலப்பரப்பு, அதற்கு ஈக்குவலா இது. நான் என்ன சொல்றோம், ரெண்டையுமே மூடுங்கன்னு சொல்றோம். ஏன் மூட வேண்டாம்னு சொல்றீங்க? நான் சொல்றேன் காருண்யாவும் மூடுவோம். சரி, முதல்ல காருண்யாவும் மூடுவோம், அடுத்து ஈசாவை மூடலாம்ல. அதே போல இதை மூடணும்னு சொல்றேன், ஈசாவை முதல்ல மூடுவோம், அடுத்து காருண்யாவை மூடலாம்ல. இல்ல ரெண்டையும் ஒரே டைம்ல மூடலாம்ல. ரெண்டையும் ஒரே சாவி போட்டு ஒரே டைம்ல அந்த அணுகுண்டெல்லாம் லான்ச் பண்றதுக்கு ஒரே டைம்ல அப்படி முடியலாம்ல. சீல் ஒரே நேரத்துல வச்சிடலாம்ல. நியாயமான பேச்சு. நான் அதான் சொல்றேன், ஒரே நேரத்துல வைப்போங்க சீல். ரெண்டுக்குமே ஒரே நேரத்துல சீல் வச்சிருவோமே, அது ஒத்துக்கிறீங்களா? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, அவங்களுக்கே தெரியுது யானைகள் இருக்கக்கூடிய பாதை அது, வனப்பகுதி அது, அதெல்லாமே தெரியுது. தெரிந்தும் என்னதான் இருந்தாலும் என்னுடைய ரிலீஜியன் இது, அதுக்கு நான் முட்டு கொடுப்பேன், அதனால நான் முட்டு கொடுப்பேன். பாரு, நீ வந்து காருண்யாவை பத்தி பேச மாட்டேங்கிறப்ப, காருண்யாவை பத்தி நான் பேசுறேன். காருண்யா யூனிவர்சிட்டியை மூட வேண்டும், ஏன்னா அது வனப்பகுதியில இருக்கு. நானும் சாட்சி. நீங்க தான் முக்கியமா சொல்லிருங்க ப்ரோ. நீங்க என்னோட vlog லிங்க் கூட போட முடியும். அங்க போன ஒவ்வொரு வாட்டியும் காருண்யா அண்ட் ஈஷா ரெண்டும் சொல்லிதான் பேசியிருக்கேன். எங்க உட்கார்ந்து அவரும் சொல்லிட்டாரு. எங்க உட்கார்ந்து பேசியிருக்கேன்னா 1000 வருஷம் பழமை வாய்ந்த தென் கைலாயம் அப்படின்னு சொல்லப்படுற அங்கதான் நீங்க போனோம். அங்க வெள்ளையங்கிரி மலையோட அடிவாரத்துல உட்காந்து பேசியிருக்கேன். ஆமா,
சரி ஓகே. அது மேல ஏறி போறது சங்கடப்பட்டு தான் கீழே இருக்கவே முடிச்சு வந்துடுறாங்க. செம்மையா இருக்குங்க. நீங்க அங்க போயிட்டு வாங்க, உங்க இன்ஜினியரிங் வந்து தானாவே சரியாயிரும். போயிட்டு வரும்போது இன்ஜினியரிங் சரியாயிரும். ஏன்னா அது அவ்வளவு தூரமான ஒரு அதுக்கு சங்கடப்பட்டு தான் நிறைய பேர் கீழே. ஆன்மீக பயணத்துல வெள்ளியங்கிரி மலையை நோக்கி நகர்றது. இன்னைக்கு பல பேர் வெள்ளியங்கிரிக்கு மேலே போறது இல்ல, இவரோட போயிட்டு வந்துட்டு இங்க போயிட்டு டான்ஸ் ஆடிட்டு வந்து காலில் சக்தி இருக்கிறதுக்கு போறதுக்குள்ள நீங்க ஒரு வாட்டியாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியங்க. அது ஐயப்பன் கோயில் மாதிரி தான். மாதவிடாய் முடிஞ்சு பெண்கள்லாம் வந்து கூட போலாம். அவங்க லைஃப்ல ஒரு வாட்டியா மிஸ் பண்ணக்கூடாத ஒரு விஷயம். அப்ப சொல்லிட்டோம், ரெண்டுமே யானைகள் இருக்கக்கூடிய பகுதியில அனுமதி கொடுக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறது. இது அரசாங்கம் தான் அனுமதி கொடுத்துருக்கு, இதுல எல்லாம் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அது சரியா, அது முறையான்னு பார்ப்போம். அது ஒரு ஆக்கிரமிப்புன்னு சொல்றதுல என்ன உங்களுக்கு மாற்றுக்கிறது இருந்த முடியும்? யானைகள் அங்க பாதிப்புக்குள்ளாகதா இல்லையா? யானைகளோட வழித்தடம் கிடையாதுன்னு நீங்க எப்படி பேச முடியும்? யானைகள் அங்க நடமாட்டம் இருக்கு. யானைகள் நடமாட்டிருக்க இடத்துல நம்ம வந்து மின்சார கம்பிகளையும் வேலிகளையும் எல்லாம் 2 பேருமே தான் போட்டிருக்கிறாங்க. என்ன பண்ணலாம்? அப்படியே விட்டுறலாம், யானைகள்லாம் செத்துறட்டும், ஆன்மீகம் வளர்ந்துரும். கரெக்டுங்களா? ஈசா யோகா மையம் வந்து யானைகளை வளர்த்து எடுத்துக்குவோம். அப்படி பழங்குடிகளோட கிராமத்தோட ரூட்டும் ஃபுல்லா கட் பண்ணி பண்ணிருக்காங்க. அப்ப இதெல்லாம் இந்த பிரச்சனைகள் இருக்குல்ல, இது நீங்க எப்படி நம்ம முட்டு கொடுக்க முடியும்? இது எப்படி முட்டு கொடுக்குறீங்க? எனக்கு புரியலையே. தப்புனா தப்பு தானுங்க. ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க. அதை என்ன பண்ணலாம் இப்ப அந்த இடத்த? பட் அது திரும்ப திரும்ப ஃபர்தரா டெவலப் ஆயிட்டு தான் போயிட்டு இருக்கு. அந்த டெவலப்மெண்ட் அந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போறீங்களா? இன்னொன்னு, அவர் வந்து வழித்தடங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணல அப்படிங்கிறதுக்கு அவர் ரொம்ப அழகா என்ன பண்றாரு, பட்டா லேண்ட்ஸ் தான் நான் வாங்கினேன் அதுன்னு சொல்றாரு. சரி ஓகே, பட்டா லேண்ட்ஸ் தான் வாங்கினாருன்னு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் நீங்க என்னென்னலாம் பண்ண முடியும் அரசாங்கத்தை நல்லாவே தெரியும். ஸோ பட்டா போட்டு நீங்க வாங்கியிருக்கீங்க, அதெல்லாம் ஓகே. ஓகே, அது பல பேர் வாங்குற மாதிரி காமிச்சு அதுல இருந்து இவர் வாங்கின மாதிரி காமிச்சிருக்கீங்க, எல்லாம் சரி. இப்ப நான் கேட்கிற கேள்வி, அரசாங்கம், தமிழக அரசாங்கமே உங்க மேல குற்றச்சாட்டு வச்சுது, வனத்துறையே உங்க மேல குற்றச்சாட்டு வச்சு பெர்மிஷன் இல்லாம பில்டிங்ஸ் கட்டப்பட்டீங்கன்னு ஒரு அமைச்சரும் அமைச்சரும் வச்சிருக்கிறாரு. அப்ப அதுக்கெல்லாம் என்ன சொல்ல போறீங்க? அங்க கட்டப்பட்ட ஒவ்வொரு கட்டிடத்துக்கும் நான் பெர்மிஷன் வாங்கி ப்ராப்பரா பெர்மிஷனோட தான் அந்த கட்டடங்கள் கட்டுறோம் அப்படின்னு சொல்ல போறீங்களா? அந்த வனத்துறை பகுதியில நீங்க வந்து இரவு நேரங்கள மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்க மியூசிக்ஸ் போட்டு பாட்டு போட்டு பெரிய லெவல்ல லைட்ஸ் போட்டு நீங்க பண்ணுவீங்க. ஆனா நீங்க பண்ற அந்த ஈவெண்ட்டுக்கு அப்படிதான் பண்ண முடியும். ஆனா அந்த ஈவெண்ட்டை நீங்க அங்கதான் பண்றீங்க, அதுதான் பிரச்சனை. காட்டுக்கு நடுவுல பண்றீங்க. உங்களுக்கு சந்தேகம்னா நீங்க போனவங்களுக்கு தெரியும் அது காட்டுக்கு நடுவுல இருக்கா இல்லையான்ட்டு. அந்த சிவனுடைய அந்த சிவன்னு சொல்ல முடியாது நீங்க, ஏன்னா சிவன்னா நம்ம என்ன சொல்லுவோம், பட்டை போடாத சிவனை நீங்க எங்கேயா பாத்திருக்கீங்களா தமிழ்நாட்டுல? இங்கதான் பாத்துருக்கேன். அவர்தான் வந்து ஆதியோகின்னு சொல்லுவாரு. பட்டை போடாத ஒரு சிவனை வந்து இங்க கொண்டு வந்து வைப்பது என்ன மாதிரியான இதெல்லாம் வந்து சைவ மடாதிபதிகள் பேச வேண்டியது, சைவ ஆதீனங்கள் பேச வேண்டியது. நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க தான் பேசியிருக்கணும். சிவனுடைய உருவமே கிடையாது. சிவனுடைய உருவத்தில் பட்டை போடாமல் நாமம் போட்டிருக்க சிவனை நீங்க பாத்தீங்க? அது நாமம் தானே. அது கேட்டா நெற்றிக்கண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. ஏன் பட்டை இல்லை, ஏன் பட்டை போடுறத தவறான ஒரு விஷயமா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். இல்ல பிற்காலத்தில் வந்த மூட பழக்கமா? தஞ்சை பெரிய கோயில் சிவலிங்கத்துக்கு சக்தி இல்லைன்னு பேசுறாருங்க. உங்க சீரியஸாவா பேசியிருக்காருங்க, அதுக்கெல்லாம் நான் எதிர்த்து பேசியிருக்கேன். ஏன் சக்தி இல்லையா? அது வந்து கட்ட தெரியாம கட்டிட்டாராம் ராஜராஜ சோழன். இவர் தான் கரெக்டா கட்டியிருக்காராம், அவங்களுக்கு கட்ட தெரியும். கரூராறு இவங்களுக்குலாம் எல்லாம் தெரியாது, அவங்கெல்லாம் சித்தர்கள், அவங்கெல்லாம் தெரியாது. அங்க அது தஞ்சை பெரிய கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு லிங்கமுமே வந்து ஜீவசமாதி, சித்தர்களோட ஜீவசமாதிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அது சரியா தப்பாங்கிறதுலாம் ரெண்டாவது, ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா அவங்கெல்லாம் தவறு பண்ணிட்டாங்க. அவ்வளோ பெரிய கோயில அத்தனை ஆண்டு காலமாக எல்லாம் தவறு பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆர்கிடெக்சரல் மார்வலஸான ஒரு கட்டிடம் யாராலையும் இன்னைக்கு கூட கட்ட முடியாது. இன்னைக்கே ஜக்கி நினைச்சாலும் அந்த கோபுரத்துல காவாசி கோபுரம் கூட கட்ட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கட்டடக்கலை எல்லாம் உணர்ந்து கட்டிய ராஜராஜ சோழனால லிங்கத்தை சரியா வடிவமைக்க முடியலையா? அந்த லிங்கத்தை இவர் சரியா வடிவமைச்சிட்டாராம். ராஜராஜ சோழனுடைய அந்த தவறான வடிவமைப்பினால அங்க கோயிலுக்கு போனா கெட்டது நடக்கும்னு பேசியிருக்காரு உங்க ஜக்கி வாசுதேவ். கர்நாடகத்துல இருந்து வந்து இங்க உட்கார்ந்துட்டு பேசியிருக்காரு. அதுக்கு எதிராக நான் பேசியிருக்கேன். பேசி ரொம்ப வருஷம் ஆச்சு. அந்த வீடியோவும் இருக்கும், செங்கோல் டிவில இருக்கும், போய் பாருங்க. அப்ப இப்படி பேசிட்டு இருக்க ஒரு ஆளு, அவர் வச்ச லிங்கம், சரி அந்த லிங்கத்தை இவர் எப்படி பண்ணாருங்க அதெல்லாம் ஒரு கதையா புக்கா போட்டிருப்பாரு. அவரோட பர்சனல் லைஃப்க்கு நான் வராம இல்லை, ஏன்னா அதுல ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு. அப்ப அதுல புக் எல்லாம் போட்டிருப்பாரு. கேட்டா தன்னோட இதை தன்னோட லிங்க இதுல அந்த சக்தி எல்லாம் உருவாக்கி அதன் மூலியமாக குடும்பத்தோட உட்காந்து அதெல்லாம் பண்ணி ஏதோ அந்த சக்தி, இவரோட சக்தியை, மெயினான சக்தியை அதுக்குள்ள இறக்கி ரொம்ப சொல்லுவாரு. இந்த சதுரக வேட்டையில காந்தி பாபு பேசுற மாதிரி அதே தான் அவர் பேசி வச்சிருப்பாரு. அதுதான் புக்கு. அந்த புக்லாம் வாங்கி படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும் அவர் என்ன சொல்லியிருக்காரு, என்னென்ன போன ஜென்மத்துல. இப்போ ஒண்ணும் இல்ல, சிம்பிளா சொல்றேன். இப்போ நீங்க வந்து இப்போ ஒரு பொண்ணோட கமிட்டட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, சரி கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு வைங்க. இன்னொரு பொண்ணு அவங்க கூட பழக வருது.
அந்த மனைவி என்ன சொல்லுவாங்க? இந்த பழகிக்கோப்பாடா சொல்லுவாங்க. கண்டிப்பா. ஒழுங்கா அப்ப இருந்துவாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீ இந்த ஜென்மத்துலதான் எனக்கு பழக்கம், ஆனா இவள் இதற்கு முந்தைய ஜென்மத்தில் எனக்கு தங்கையாக இருந்தாள், அதற்கு முந்தைய ஜென்மத்தில் தாயாக இருந்தாள், அதற்கு முந்தைய ஜென்மத்தில் காதலியாக இருந்தோம், அதற்கு முந்தைய ஜென்மத்தில்னு சொல்லி ஒரு ஜென்ம கதைகளை சொன்னீங்கன்னா உங்க மனைவி என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? இந்த ஜென்மத்துல நீ புடமாக போறடா அப்படின்னு போட்டுருவாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் விவரமான ஆளா நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க? குழி இருக்கு பாரு, உள்ள இறங்க, உனக்கு நான் வந்து ஜீவசமாதி அடைய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு மண்ணை அதான் உங்களுக்கு தெரியுது. நல்லா இருக்கு. சரி, ஓகே, விடுங்க. இதுதாங்க நடந்திருக்குது. இது நான் சொல்லலைங்க, அவரே தாங்க சொல்றாரு புக்ல. அவர் எழுதிய புக்ஸை போய் படிங்க, அவரே சொல்லி வச்சிருக்காரு. என்ன அந்த நீங்க சொன்ன மாதிரி இல்லாம அவங்க மனைவி வந்து ஜீவசமாதி அடையணும்னு ஆசைப்பட்டாங்களாம். இவருக்கு முன்னாடியே அவங்க ஜீவசமாதி அடைஞ்சிட்டாங்களாம். இவர் ஜீவசமாதி அடைய மாட்டேங்கிறாரு. நான் என் லைஃப் கதையை சொன்னேங்க. இது சொல்றேன். நீங்க ஒரு கற்பனை கதையை சொன்னீங்க, இது ஒரு கற்பனை கதை தான். இது ஒரு உண்மையான கதை என்ன என்பதை வந்து தமிழக காவல்துறை தான் கண்டுபிடிக்கணும். சொல்லி வச்சிருக்காரு மனுஷன். தன்னுடைய மனைவி வந்து ஜீவசமாதி, அவங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையெல்லாம் பிடிக்கலையா, ஜீவசமாதி அடைஞ்சிடணுமா. அதனால அவங்க இவருக்கு முன்னாடியே அவங்க ஆன்மீகத்தில் உச்சம் பெற்று ஜீவசமாதி அடைஞ்சிட்டாங்க. அந்த அவங்களுடைய அப்பா இருக்காருல்ல, மாமனார், அவர் கேஸ் போட்டாரு. அவரும் நம்பல. பாத்தீங்களா, எப்பவுமே இந்த ஆன்மீகத்தை வந்து பெற்ற தந்தைகளுக்கு மட்டும் ஏங்க பதறுது? இங்க காமராஜரும் நம்ப மாட்டேங்கிறாரு, தான் பொண்ணு துறவரம் போட்டா அது ஏமாத்திட்டாங்கிறாங்க. அவரும் மாமனாரும் என் பொண்ணு செத்ததுல மர்மம் இருக்குன்னு சொல்லி கேஸ் போடுறாரு. ஏங்க அப்பாக்களுக்கு மட்டும் ஆன்மீகமே புரியாதா? முத்தத்துக்குள் காமம் இல்லைங்கிறதெல்லாம் அப்பாக்களுக்கு தெரியுது, ஆன்மீகம் தெரிய மாட்டேங்குதுன்னா பாருங்களேன். இப்பவும் உங்க மூளையெல்லாம் வேலை செய்யலையா? நான் இதான் கேட்கிறேன். ஒரு தகப்பனா யோசிங்கடா. கொஞ்சம் ஒரு பெண் குழந்தைய பெற்றிருந்தா உங்களுக்கு தெரியும்பா. அவரும் அதே மாதிரி பெத்து ஜக்கிக்கு கட்டி கொடுத்து பொண்ணு ஜீவசமாதி ஆயிடுச்சுன்னு சொன்னோடனே அந்த மனுஷனுக்கு என்ன, அதுவும் அவர் வர்றதுக்கு முன்னாடியே மனுஷன், அது இல்லாம ஜீவசமாதி ஆனா யாரையாவது வந்து புதைப்பாங்கன்னு தானே கேள்விப்பட்டீங்க. எரிச்சிங்க பாத்திருக்கீங்களா? ஜீவசமாதி ஆச்சுன்னா புதைப்பாங்க தானே, இதுதானே மரபு. எரிச்சிட்டாருங்க, அவர் வர்றதுக்கு முன்னாடி எரிச்சிட்டாருங்க. இதெல்லாம் என்னங்க நான் சொல்றது? இப்ப நீதிமன்றத்துக்கு நான் வரேன். அவர் வழக்கு தொடுத்தாரு. இது வந்து ஒரு ஆன்மீக பாதை, அது வந்து அவங்க விருப்பப்பட்டு தான் போயிட்டாங்கன்னு சொல்லி இந்த கேஸும் முடிச்சு வைக்கப்பட்டுருச்சு. ஏன்னா ஈஷா ஃபவுண்டேஷன்லாம் சொல்லுவாங்க இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு, அவர் மேல குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. இது எப்படி முடிச்சாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. ஏன்னா பை லாஜிக் நமக்கு வேண்டாம், ஆண்டவன் மூளையை கொடுத்து போயிட்டான். நானும் ஒரு முட்டாள் சங்கியாவே இருந்திருந்தா எனக்கு அந்த மூளை வேலை செய்யாம இருந்திருக்கும். மூளை வேலை செய்யுது. இப்ப நான் ஒரு சின்ன ஒரு கற்பனைக்கு ஒரு விஷயத்த ஒரு எடுத்துக்காட்டோட இது எப்படி தவறுங்கிறத சொல்றதுக்கு நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து இவங்க என்ன சொல்றாங்க, அது ஒரு ஆன்மீக வழிமுறை, அவர்களாக ஜீவசமாதி அடைந்து விட்டார்கள், அதோட அந்த வழக்கு முடிஞ்சது, அவங்க ஜீவசமாதி ஆயிட்டாங்கிறத காவல்துறை நம்பிருச்சு, நீதிமன்றம் நம்பிருச்சு, எல்லாம் நம்பிட்டீங்க. சரி, அதனால அந்த வழக்கு முடித்து வைக்கப்படும். அதுக்கு அது வந்து அது அந்த இதுல மர்மமே இல்லை. நானும் மர்மம் இருக்கா இல்லையானா அதை ஆய்வுபடுத்தணும்னு தான் சொல்றேன். நான் வந்து யார் மணி பழி போடல, யாரும் இப்படிதான் நடந்திருக்குமான்னு சொல்லல. என்னுடைய சிந்தனை வந்து இப்படி நடந்திருக்கலாமோ ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. ஆனா அது இல்லைங்கிறத வந்து அறிவியல் ரீதியா ப்ரூவ் பண்ணணும்ல. ஸோ இங்க நான் வரேன், இது வந்து எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க, எல்லாம் நம்பிக்கை சார்ந்தது, இதுல வந்து இதுதான் அப்படிதான் அவங்க ஜீவசமாதி ஆயிட்டாங்கன்னு சொல்லி நம்பிட்டாங்க, அவங்க உடம்பு வந்து எரிச்சிட்டாங்க. சரி, ஓகே, இட்ஸ் ஏ ரிலீஜியஸ் பிலீஃப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி முடிஞ்சது இந்த கேஸ். இப்ப நான் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மெய்ஞானம் அடைந்து இந்த ஆன்மீகத்தால ஒரு மனிதன் தன்னைத்தானே மாய்த்து கொள்ள முடியும், அமர்ந்து உட்கார்ந்து யோசிக்கும் போது தன்னைத்தானே அவன் மாய்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு நம்பிக்கையில இருக்கு. அது இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்பிக்கையில இருக்கு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஒவ்வொருத்தரையும் நம்ம பாக்குறோம். ஆனா அதை யாராவது அறிவியல் ரீதியாக உறுதிப்படுத்தி இருக்கிறார்களா? இது வரைக்கும் உலகத்தில் யாராவது ஒருவர் இல்ல ஏதாவது ஒரு அறிவியல் மையம் வந்து இது ஒரு அறிவியல் தான், இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்ன அப்படிங்கறத விளக்கி இருக்காங்களா? இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பிலீஃப் சிஸ்டம். இது ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயத்த நம்ம எப்படி வந்து சட்டத்துக்குள்ள ஏற்கிறோம்னு எனக்கு புரியல. ஏன்னா மற்ற நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை நம்ம ஏற்கிறது இல்லை சட்டத்துக்குள்ள. இது நான் ஒண்ணுமே இல்லை. ஜீவசமாதி என்பது ஒரு அறிவியல் முறை. ஒரு அறிவியல் முறை மேல ஒருவன் அமர்ந்து உட்கார்ந்து தன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனோடு தன்னுடைய ஆன்மாவை சேர்த்துக் கொள்கிறான் என்றால் அவனுக்கு அவன் உடல் வந்து உயிர் பிரிஞ்சிடும், அவன் வந்து ஜீவசமாதி ஆயிட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதற்கு நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய முதல்ல ஆன்மா இருக்கான்னு ப்ரூவ் பண்ணணும். ஆன்மா என்பது உண்மையாக இருக்கிறதா என்பதை அறிவியல் ரீதியாக நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். படுத்த முடியுமா? இது வரைக்கும் யாராவது படுத்திருக்காங்களா? அப்ப நமக்கு தெரியாது, இந்த விஷயம் தெரியாது. உண்மையாகவும் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். அதை தேடல் தான் இருக்கிறது. அதை அறிவியல் படுத்தக்கூடிய ஒரு அணுகுமுறையே இன்னும் இல்லை யாருக்கிட்டையும். அதை எப்படி அணுகிறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஒரு பக்கம் வச்சிருவோம்.
அதுக்கு அடுத்து இந்த ஆன்மா இந்த கான்சியஸ் என்னென்னமோ சொல்றாங்கல்ல, அந்த கான்சியஸோட போய் இணைஞ்சிருதா, இதெல்லாம் அறிவியல் ரீதியா நீங்க அணுக முடியுமா? ஆனா இது வரைக்கும் யாரும் அணுகியதாக வரலாறே இல்லை, அணுகவும் இல்லை, அணுகவும் முடியாத ஒரு நிலைமையில இருக்கு. இப்ப இதை வைத்துக்கொண்டு எதன் அடிப்படையில் நீதிமன்றம் இதை நம்புச்சு? ஏன் அப்படின்னா, இப்ப நான் இன்னொரு கதை சொல்றேன், இந்த இதை கம்பேர் பண்ணி பாருங்க. இப்ப நீங்க இருக்கீங்க, உங்களையே இப்ப என்ன இருந்தாலும் இப்ப வருணையே எடுத்துக்காட்டுக்கு எடுத்துட்டு இருக்கப்பா எங்க அப்பா எல்லாம் குறிச்சுக்கிறாரு. அவங்களுக்கு தெரியாதுங்க, நம்ம புரிதலுக்காக எல்லாரையும் வச்சு சொல்றோம். யாராவது ஒருத்தவங்க வச்சோம், இல்ல உங்களை மட்டும் இல்ல, யாரெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க இருக்கீங்க, ஒரு கொலை நடந்துருது, அந்த கொலையில கத்தி உங்க கையில இருக்கு, ஒரு பொண்ணை நீங்க கொலை பண்ணிடுறீங்க. சரி, பையனை கொலை பண்ணிடுறீங்க, சரியா? ஏதோ ஒரு ஜெண்டரை நீங்க கொலை பண்ணிடுறீங்க. என்ன நடக்குதுன்னா கேஸ் நடக்குது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு அப்ப என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, நான் பிளாக் அவுட்டா இருந்தேன். இன்னொருத்தர் வந்து சாட்சி சொல்றவர் என்ன சொல்றாருன்னா, அவர் உங்களுக்கு கூட இருந்த ஒரு நண்பர், அவர் என்ன சொல்றாரு, சரி நானே தான் வந்து சாட்சி சொல்றேன், அன்னைக்கு வருணாக இல்லை. வருண் அதுக்கு முன்னாடி ஒரு சேலஞ்ச் எடுக்கிறாரு, ஒரு யூடியூப் வீடியோல ஏதோ ஒரு பாலடைந்த பங்களால பேய் இருக்கிறதாக சொல்றாங்க. வருண் வந்து அங்க ஆய்வு செய்யறதுக்காக, விளாக் எடுக்கிறதுக்காக தன் உயிரை துச்சமென மதித்து வருண் விளாக் சேனல்ல இருந்து எடுத்துட்டு கொண்டு போய் அங்க போய் ஆய்வு செய்ய போனாரு. அங்க போகும்போது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வெள்ளையாக ஒரு உருவம் சர் அப்படின்னு போச்சு. இவருக்கு பழைய அந்த வடிவேல் காமெடி ஞாபகத்துக்கு வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி சர் என்று போகிறதே என்ன என்று இவரும் பின்தொடர்ந்து சென்றார். அங்க போய் பார்க்கும்போது அந்த வெள்ளை உருவம் கருப்பு உருவமாக மாறிவிட்டது. இன்னும் உத்து பார்த்திருக்கிறார், அந்த உருவம் சாத்தானுடைய உருவம். ஆனபிள் படத்துல கூட அந்த சாத்தான் நடித்திருக்கிறது. அந்த சாத்தான் வருகிறது. அந்த சாத்தான் வந்தோடனே அந்த சாத்தான் இவர் மீது ஏறிவிட்டது. அது என்ன பொசஸ் ஆயிடுச்சு. அந்த சாட்டானிக் பொசஷன்ல தான் அவர் வராரு. அவர் வந்த இதுக்கு என்ன சொல்றேன்னா, அவர் செவுருல எல்லாம் ஏறினாருன்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிவிக்குள்ள இருந்து வெளியில வந்தாருன்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன சொல்றேன், நீங்க நடக்கும்போது தலையெல்லாம் திரும்பி வயிறுலாம் புரியுதா, ஒரு எட்டுக்கால் பூச்சி போல நீங்க நடந்தீங்கன்னு நான் சொல்றேன். இதெல்லாம் நடக்கும்பொழுது பக்கத்துல ஒரு கத்தி இருந்தது. அந்த கத்தியை எடுத்து அந்த பெண்ணையோ அந்த ஆணையோ இல்ல தான் யார் என்று உணராத யாரையோ வந்து கொலை செய்து விட்டார். இப்படி ஒருத்தன் சாட்சியும் சொல்லியாச்சு, நான் வந்து சாட்சி சொல்லிட்டேன். இப்ப நீதிமன்றம் என்ன செய்யும்? கொலை செய்த உங்களையும் தூக்கி உள்ள தள்ளும், இந்த கொலைக்கு சாட்சி சொன்ன என்னையும் தூக்கி உள்ளே தள்ளும். நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் கொலை பண்ணீங்கன்னு தள்ளும். ஏன் இதுல ஆன்மீகத்தை பார்க்கல? ஏன் இது ஆன்மீகத்தை பார்க்கல? பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா அங்கதான் அறிவியல் வந்துருது உங்களுக்கு. அறிவியல் வந்து பேய் இருக்கா இல்லையா, பேய் யாரா பார்த்திருக்காங்களா பார்க்கலையா, பேய் வருவதற்கான அறிகுறிகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் அறிவியலால விளக்க முடியல. நீ ஆனாலும் வச்சுக்கிட்டு இருக்காது. ஆமா, நீ வச்சு கோபிநாத் அவர்கள் வந்து பேய் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஒரு 10 இது அவங்களும் பாருங்க, முன்னாடி கலந்துக்கிட்டவங்க மாறி மாறி பேசுறவங்களாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்களாமா. சரி விடுங்க கோபிநாத், இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா பார்த்து பண்ணுங்க கோபிநாத். ஆனா வந்துட்டு பேசுவாங்க. இப்ப இது நீதிமன்றம் என்ன சொல்லும்? பேய் என்பது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை நாகரிகத்திலும் நம்பிக்கையாக இருக்கிறது. இது ஒரு நம்பிக்கை சார்ந்த விடயம். இந்த நம்பிக்கை சார்ந்த விடயத்தில் வருண் அவர்கள் பொசஸ் செய்யப்பட்டு இருக்கலாம். அவர் சொல்கிறார் அவர் பொசஸ் செய்யப்பட்டார் என்று. அவருக்கு இந்த கொலைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவர் அம்பியா இருந்தாலும் செய்த கொலைகள் அந்நியன் என்பதால் அப்படின்னு போயிடும். ஆமா ஆமா, கரெக்டான எக்ஸாம்பிள். அந்நியன் என்பதால் இவர் இன்று முதல் விடுதலை செய்யப்படுகிறார். கடைசியில பார்த்தா விடுதலை ட்ரெயினுக்கு முன்னாடி வந்து நீங்க கழுத்தை பிடிச்சு நிப்பீங்க, சஸ்பென்ஸ்ல முடிப்பீங்க. அப்ப இங்க நீதிமன்றம் தானே என்ன ஆகுது? இதை இது வரைக்கும் ஏதாவது ஒரு தீர்ப்பு இந்த மாதிரி கொடுத்திருக்கீங்களா? அது எப்படி கொடுப்பாங்க? நீதிமன்றத்துக்கு தெரியுது. கேட்கிறவன் கேனையனா இருந்தா கேப்பையில் நெய் வடியுமாம், சாத்தான் பிடிக்குமாம், இவர் கொலை செய்தாராம், இல்ல நம்பும்படியாகவா இருக்கிறதுன்னு கேட்க முடியுது. ஏன் இதை நம்பல? இதையும் நம்புங்க. இதுவும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நம்பிக்கை தான். சாத்தான் இருக்குன்னு குரான்ல இருக்கா, பைபிள்ல இருக்கா, ஹிந்துவிச புராணத்துல இருக்கா? தீய சக்திகள் இருக்குல்ல, எல்லா மதத்திலும் இருக்கு, எல்லா நாகரிகத்திலும் இருக்கு. பிரெஞ்சுக்காரன் நம்புறானா, டச்சுக்காரன் நம்புறானா, ஆப்பிரிக்காக்காரன் நம்புறானா, ஊடெல்லாம் பண்றானா, நம்ம நம்போதிரிகள் நம்புறாங்களா, நம்ம ஊரு பிராமணர்கள் நம்புறாங்களா, நம்ம ஊரு மக்கள் நம்புறாங்களா, காத்துக்கிறப்ப அது எல்லாமே நம்புறாங்கல்ல. அப்புறம் நம்பிக்கை சார்ந்த விஷயம் தானங்க. வருண் நிரபராதி தானங்க, சாட்சி சொல்ல வந்த பாரிசாலனும் நிரபராதி தானங்க. ஆனா அது சட்டம் ஏற்குமா? பகுத்தறிவு தானங்க. பகுத்தறியணும், அறிவியல் பூர்வமாக இதெல்லாம் உருத முடியாது. நீ உருட்டுவதெல்லாம் உருட்டு என்று சொல்லி தண்டனைக்கு உட்படுத்தப்படுவீங்க. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் மக்களே. இது இப்படி சொன்னா அது மூட நம்பிக்கைன்னு உங்களுக்கு தெரியுது. மெய்ஞானம் அடைந்து அவர் ஆன்மாவா ஜீவ சமாதி அடைஞ்சு போயிட்டாரு, அவங்க வர்றதுக்குள்ள போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு முன்னாடி நாங்க எரிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து இட்ஸ் ரிலீஜியஸ் ப்ராசஸ்ன்னு புரியுதுன்னா, இப்ப புரியுதா ஏன் ஃப்ரீமேசன் உள்ள வராங்கன்னு?
இப்ப புரியுதுங்களா ஃப்ரீமேசன்ஸ் ஏன் உள்ள வராங்கன்னு புரிந்து கொள்ளுங்கள். இதுக்கு மேலே உங்களுக்கு புரியல அப்படின்னா எப்படி நான் விளக்கி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அறிவை பயன்படுத்துங்கள், மூளைகளை பயன்படுத்துங்கள். இது ஒரு கான்ட்ரவர்சி. ஈஷா இதுல யானை ஒரு கான்ட்ரவர்சி, அதுக்கு நம்ம காமிச்சிட்டோம், யானைகள் ஃபுட்டேஜே காமிச்சிட்டோம். இதுக்கு மேலேயும் எலிஃபென்ட்ஸ் ஆர் பெய்டு ஆக்டர்ஸ் நீ நம்பினா நம்பிக்கோ, நான் தான் காசு கொடுத்து யானைகள் எல்லாம் அந்த பக்கம் நடக்க சொன்னேன். ராமநாராயணன் படத்துல ஆற மாதிரி ஜக்கி வாசுதேவன் நம்ம போய் பார்க்கணும் சொல்லிட்டு அவருக்கு ஆசீர்வாதிக்கு எதுக்காக போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க ப்ரோ. நல்லா சொல்லுவாங்க. ஏன் சொல்றேன்னா ஒரு வீடியோ பார்த்தேன், அங்க ஒரு காளை மாடு, அவங்க ஜக்கி ஆசிரமத்துல மாட்டு வண்டி எல்லாம் இருக்கும். அந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா கண்ணுல ஈ உக்காந்துச்சு. அந்த ஈ உட்காந்தோடனே அந்த கண்ணை வந்து அது சிமிட்டும். உங்களுக்கு நீ மாடு வளர்த்து எல்லாருக்குமே தெரியும், கண்ணுல வந்து ஈ உட்காரும். அது வந்து சிமிட்டிட்டு என்ன பண்ணும்னா கண்ணுல இருந்து நீர் வடியும். நீங்க உங்க கண்ணுல ஈ வந்து உட்காந்து என்ன வடியும்? நீர் தானே வடியும். இப்படி கண்ணுல ஈ வந்து உட்காருறது அந்த வீடியோலயே பதிவாகுது. அந்த நேரம் பார்த்து ஒரு பொண்ணு பாடுது. என்ன பாட்டு பாடுனா கிருஷ்ணர் பாட்டு பாடுது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா கண்ணுல ஈ முக்கிது, அது கண்ணு கலங்குது, அது தெரியுது, அது போய் கண்ணை வந்து அரிக்குது. அதுக்கு ஈ முக்கினா கண்ணை அரிக்குது, உடனே போயிட்டு அது வந்து மரத்துல சொரியுது. கீழே கமெண்ட்ஸ் நான் போய் பாக்குறேன், கோபாலா கிருஷ்ணா கோபாலா கோவிந்தான்னு இவங்க கமெண்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க கீழே முழுக்க. ஏன்னா அவங்க கிருஷ்ணர் பாட்டை பாடுறாங்களாம். கிருஷ்ணர் பாட்டை கேட்டு அந்த மாட்டுக்கு கண்ணில் நீர் வடியுதுன்னு இவங்க நம்புறாங்க. நம்பு, தப்பு கிடையாது. ஆனா அங்க முன்னாடி ஈ ஒண்ணு சுத்திட்டு இருக்கேன், ஈ ஏன்டா கன்சிடரே பண்ண மாட்டேங்கிறீங்க? இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. அந்த ஈ கண்ணில் உட்காந்தா, நம்ம கண்ணில் உட்காந்தாலும் ஈ வந்து உட்காந்துச்சுன்னா கண்ணுல இருந்து தண்ணி ஆட்டோமேட்டிக்கா வரும். ஏன்னா ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட் கண்ணில் பட்ட ஈ மட்டும் இல்லை, எது பட்டாலும். இதை பைக்கை வேகமாக ஓட்டக்கூடிய டிடிஎஃப் வாசன் போடுற ஹெல்மெட் போடாம போடுறவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஹெல்மெட் போடாம போனீங்கன்னா ஹெல்மெட் வந்துச்சுன்னா வண்டி வந்து சதக்குன்னு அந்த கண்ணாடியிலே விழுந்து அப்படியே ஒரு மாதிரி வலிச்சுட்டு போகும். ஸோ இதான் நடக்கும். அப்ப கண்ணில் ஏதாவது பட்டுச்சுன்னா டக்குன்னு ஒரு உறுத்தல் ஏற்படும், கண்ணீர் வரும். கண்ணீர் ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசம், அந்த பூச்சியோ ஒரு தூசியோ வெளியில தள்ளி விடுறதுக்கு. மாட்டுக்கும் அது இருக்கு. அது கண்ணை சிமிக்கிட்டு அழுகுது, அரிக்குது கண்ணு, அதனால போயிட்டு அது சொரியுது. நீங்க வேதனைப்படுதுன்னு நம்புறாங்க அங்க போறவங்க. ஸோ இந்த உளவியல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம சொன்னது எதுவுமே புரியாது, திட்டதான் செய்வாங்க. நானும் சொல்றேன், தயவு செஞ்சு மதம்ங்கிற ஒரு அந்த விஷயத்த கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு அறிவுங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்குதான்னு சொல்லுங்க. கொஞ்சம் அறிவை பயன்படுத்துங்க. பேய் பிடிச்சி ஒருத்தன் கொலை பண்ணிட்டான்னு சொன்னா அவனை யாருமே நம்ப மாட்டேங்க. உண்மையா இருந்திருக்கலாம்ல, இருக்கலாம்ல. பேய் இருக்கு இல்ல தெரியல நமக்கு, உண்மையாவே பேய் இருந்தா பிடிக்கும்ல. அந்த ஒரு கதையை நம்பி தானே அரண்மனை வந்துருச்சு, காஞ்சனா வந்துருச்சு. நீங்க நம்புறீங்க, உங்க பிஜேபி காரர்கள் நம்புறாங்க. அந்த படத்தை நடத்துறவங்க, அந்த படத்தை எடுக்கிறவங்களாம் பல பேர் பிஜேபி கட்சியில தான் இருக்கிறாங்க. லாரன்ஸ் இவங்க எல்லாமே அந்த சப்போர்ட் தானே. அவங்கெல்லாம் நம்பி தானே படம் எடுக்கிறாங்க. எத்தனை படம், எத்தனை டிஃப்ரெண்டான பேய்கள் இருக்கு. அப்ப அத்தனை டிஃப்ரெண்டான பேய்கள் ஏதோ ஒரு பேய்ங்க பிடிச்சிருச்சுங்க. இல்ல பொம்மாயி மாதிரி ஒரு இந்த காம கொடூர பேய் பிடிச்சி ஏதாவது ஒரு தப்பு நடந்துருதுங்க. இதெல்லாம் ஏங்க நம்ப மாட்டேங்கிறீங்க? இதை ஏங்க நம்பி யாருமே தீர்ப்பு கொடுக்க மாட்டேங்க? எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க ஐயா, நீதிமன்றத்துல நான் செய்யல, பேய் பிடிச்சுதான், அந்த பேய்க்கு தான் என்னதை பண்ணிடுச்சுன்னா நிறைய பேர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. போடா அங்கிட்டு அப்படின்னு தண்டனை கொடுத்துரும் நீதிமன்றம். இப்ப கூட நான் ஒண்ணும் இல்ல, பேய்க்கு தான் தண்டனை கொடுக்குறேன், இன்னும் பேய் வெளியில போப்பான்றாங்க. உனக்கு நான் தண்டனை கொடுக்கல, பேய்க்கு தான் கொடுக்குறேன்னு. ஆனா இங்க இந்த பக்கம் இப்படி வரும்போது இது விசாரணை கூட உட்படுத்த முடியாம சாட்சியங்களே அழிச்சிருக்கிறாங்க. சாட்சியமே அந்த பாடி தான், உடம்பு தான், அது புதைக்கப்பட்டிருக்கணும். இது இந்திய மெய்யியல்ல புதைக்கணும் தான். மெய்ஞானம் அடைந்தோட உடலை புதைக்கணும், சிதைக்க கூடாது. ஆனால் சிதைச்சிருக்கீங்க, நெருப்புல வச்சு எரிச்சிருக்கீங்க. என்னன்னு புரியல எனக்கு. இன்னும் நிறைய அலிகேஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் நமக்கு உறுதிப்படுத்தி சொல்ல முடியல. இதெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் ஒருத்தங்க அவங்க வேகமா ஓடுறாங்க, கிணத்துக்குள்ள பாடி கிடைச்சது. என்ன நடந்துச்சுன்னே யாருக்கும் தெரியல, எனக்கும் தெரியல, சத்தியமா எனக்கு தெரியல. நானும் யோசிச்சு பாக்குறேன், எனக்கு அதுல அங்க என்ன நடந்துச்சுன்னு விஷயம் தெரிஞ்சாதானே தெரியும். அந்த கேஸும் அப்படியே பேசல, அப்படியே விட்டுட்டீங்க, மறக்கடிச்சாச்சு. இது நடந்துச்சு, நம்ம அந்த டைம்ல பேசியிருப்போம். ஆனா அப்போ ஆய்வு பண்ணணும், விசாரிக்கணும், காவல்துறை பார்க்கணும், கண்காணிக்கணும், இப்படிதான் சொன்னோம். கண்காணிப்பது போலவே தெரியல. இப்ப இவ்வளவு விஷயம் இருக்குது ஈஷா யோகா மையத்தை உள்ளடக்கி. இந்த விஷயத்துல காமராஜர் அவருடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, பெற்றோரை விட்டு ஆன்மீக பாதையில போறது வந்து அது ஆன்மீகம் இல்லைன்னு நான் நம்புறேன். அதான் நான் சொல்றேன். அதே போல அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவருடைய மனைவிக்கு நடந்தது இன்னும் ஒரு மர்மம் தான். அது மர்மமாகவே தான் நீடிக்கும். நீதிமன்றம் இந்த ஆங்கிள் யோசிச்சு அதுக்கு ஒரு தீர்ப்பை சரியாக கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு விருப்பம். அதே நான் சொல்றேன். இன்னொன்னு, ஊருக்கே இன்னர் இன்ஜினியரிங் பண்ணவர், அவருக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா வந்து போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் சொல்ல வரேன், புரிந்து கொள்ளுங்கள்.
உடலில் வரக்கூடிய உபாதைகள் எல்லாம் வந்து அவரால் குணப்படுத்தலாம் முடியாது. அவருக்கு உடம்பு முடியலன்னா ஆப்ரேஷன் பண்றதுக்கு அவர் போய் ஹாஸ்பிட்டல் தான் நாடுறாரு. அவருக்கு உடம்பு முடியலன்னா போயிட்டு பிரெயின்ல தான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு வராரு. நாலுமாவடின்னு ஒரு இடம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டியன் போதகர் ரொம்ப ஃபேமஸ். அவரு அந்த ஊருக்கு அவரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பால் தினகரன் மாதிரி டிவில அவர் பேரு சாவிலாம் வைப்பாரா? சாவிலாம் தங்க சாவிலாம் இல்லங்க, அவரும் வந்து இந்த எல்லாரும் ஹீல் எல்லாம் பண்ண சொல்றாங்க. அவங்க வைஃப் உடம்பு சொன்னா அப்போலோக்கு தான் தூக்கிட்டு ஓடி போயிருக்கு. அப்படியா? எல்லாருமே இப்படிதாங்க ஏமாத்துறாங்க. நீங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க. அன்னைக்கு அங்க டியூட்டி டாக்டர் யாரு? இயேசுநாதர் தெரியுமா தெரியாதா? அன்னைக்கு லீவ் போட்டாரு. நர்ஸ் எல்லாம் வந்து தேவதைகள். இல்ல, கடவுள் தெரியும் நான் என்ன மீனிங்ல சொல்றேன்னு, அதனால என் மேல தப்பு வராது. இது புரிஞ்சுக்கணும். ஒரு வீடியோங்க, நான் சொல்வது பொய் என்றால் ஜீசஸ் என்னை தண்டிக்கட்டும்னு ஒருத்தன் கத்துறான். ஸ்டேஜ் மேல வந்து அது வீடியோ உண்மையாவே இருக்குங்க. ஏதோ ஒரு பேசுறாங்க, கீழே சப்டைட்டில் போடுறாங்க, ஜீசஸ் வந்து தண்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு கையை தூக்குறான். ஸ்டேஜ் பின்னாடி வந்து உடச்சு விழுந்து மேலே விழுகுது. யார கேட்டடா என்ன கூப்பிட்ட அப்படின்னு. கடவுள் இருக்காரு மாருங்கிற மாதிரி இருக்காரு போல. அப்ப இதான் விஷயம். நம்பிக்கை உங்களுக்கு நல்லதுதான். நம்ம மீறிய ஒரு சக்தி இருக்கானா எனக்கு அந்த நம்பிக்கை உண்டு. நான் அதனாலதான் முருகனுக்கு நம்புறேன், அதனாலதான் தேர் இழுக்கிறேன், அதனாலதான் குழந்தைக்கு மொட்டை போடுறோம், காது குத்துறோம், எல்லாம் பண்றோம். நம்பிக்கை எனக்கு இருக்கு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்பிக்கை இருக்கு. ஆனா அதை நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாதுங்கிறது என்னோட கருத்து. எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது, நம்பிக்கையை வைத்துக்கொண்டு வியாபாரம் பண்ணக்கூடாது. இங்க என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும், ஜக்கி என்ன செய்யறாருங்கிறது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இவன் வியாபாரம் செய்யும் போது நம்மால் ஒருத்தன் வியாபாரம் செய்யக்கூடாதா நீங்க நம்புனீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம், உங்களுடைய முடிவு. இப்போ அந்த கோவையில இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பாட்டம் பூட்டனோட லேண்ட், அது லேண்ட்னா அவங்க ஓன் பண்ணலனா கூட அவங்களோட சுற்றம் தானே அது. அது மட்டும் இல்லாம அவங்க ஊருக்கே பெருமை சேர்க்கக்கூடிய பல கோயில் இருக்கு. மருதமலை கோயில் இருக்கு, நிறைய கோயில் இருக்கு. இதுல வந்து வெள்ளையங்கிரி கோயில் வந்து முக்கியமான கோயில், அவங்களுடைய காடு அது. அண்ட் அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கப்பட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு பேரை வந்து பாத்தீங்கன்னா குறுநில வச்சிருக்கவங்க எல்லாம் வந்து எவ்வளவு அக்வயர் பண்ணாங்கலாம் தெரியும். ஸோ எப்பவுமே ஒரு இடத்துல ஒரு மடம் கட்டுறாங்க, இல்ல எப்பவுமே ஒரு இண்டஸ்ட்ரி ஃபேக்டரி வருது அப்படின்னா அதுக்கு எதிராக போராடுறவங்க அந்த மண்ணின் மைந்தர்களாக தான் இருப்பாங்க, லோக்கல்ஸ் தான் இருப்பாங்க. எப்படிங்க இவ்வளோ வருஷம் இவ்வளோ பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் என்ன கோயம்புத்தூர்ல இறங்கி நான் வந்து ரோட்ல கேட்டிருக்கேன். நாட் எவ்ரி ஒன் இஸ் ஹாப்பி அபவுட் ஈஷியா. மேபி அதை சுத்தி இருக்கவங்க கொஞ்சம் கடை வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே வந்து அங்க போற வர வழியில கொஞ்சம் பொருளாதாரம் ஈழுது அப்படிங்கறதுனால சந்தோஷமா இருக்காங்களே தவிர்த்து கோவையில பல பேருக்கு வந்து இந்த நிறுவனத்து மேல கொஞ்சம் அதிருப்தி இருக்கதான் செய்யுது. அதே மீறி எப்படி இது வளர்ந்தது அப்படி நீங்க சொன்ன மாதிரி அரசியல்வாதிகளோட ஸோ அது எப்படிங்க ஒரு லோக்கல்ஸோட ஒரு துணையோட வளர்ந்துருக்கணும், இல்லை எதிர்ப்புலையும் எப்படி வந்து இவ்வளவு பெரிய இன்ஸ்டிடியூஷன் வந்து வளருது? அரசாங்கம் அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கு, ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே அப்படிதான் இருந்திருக்கு. அதை நம்ம திமுகலாம் வந்து சொல்லலாம், மேபி நாங்கள் வந்து பகுத்தறிவு பாதையில் இருக்கிறோம் அதுன்னு, பட் அதெல்லாம் உண்மை இல்லைங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அவங்களுக்குலாம் முட்டு கொடுக்க முடியாது நம்ம. அப்போ திமுக காலகட்டத்திலையும் அவர்கள் நன்றாக வளர்ந்திருக்கிறார்கள். திமுக தான் அவங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. நான் தான் சொன்னேன்ல, ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் செக் இதெல்லாமே ப்ரூஃப் இருக்குங்க. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா அதை நம்ம தனியாக கூட ஒரு வீடியோ போடுறோம், சந்தேகம்னா கேளுங்க. ஸோ தனியாக செக் போஸ்ட் வந்து அதை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் செக் போஸ்ட்டை தூக்கியிருக்காங்க, அந்த செக் போஸ்ட் காணாமல் போயிருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு வந்து போட்டு கொடுத்ததே, ரோடு அங்கே போடாமல் இருந்தீங்கன்னா அங்கே மண் ரோடா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஈசாவோட இதுக்கு வந்து பண்ண முடியாது, அவராலையும் ரோடு போட முடியாது, பிரைவேட்டா இது இருக்கு. ஆனா அது பாருங்க, அது அப்படியே போட்டு கொடுத்து எல்லாமே வசதி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துட்டு அப்புறம் வசதி ஆயிட்டாரு, நிலம் சம்பாரிச்சிட்டாருன்னு வசதி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது யாரு? இவங்க தானே. எல்லாருமே பிஜேபி, ஏடிஎம்கே எல்லாருமே அவருக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்காங்க. அவரும் எல்லாருக்குமே சப்போர்ட்டிவா தான் இருக்காரு. அவர் எல்லாருக்குமே அவரும் வந்து இப்ப பேசுறது, போட்டோ கொடுக்கறது, அவர் நன்கொடை சேவ் சாயில், சேவ் ரிவர், சேவ் டிஎம்கே, சேவ் ஏடிஎம்கே, சேவ் பிஜேபி, இது எல்லாமே வந்து ஏமாத்து வேலை. சேவ் சாயில், சாயில் சேவ் ஆச்சா? ஃபண்ட் கலெக்ட் ஆச்சு, சாயில் சேவ் ஆச்சா? சேவ் ரிவர், என்ன ரிவரை சேவ் பண்ணீங்க? காவேரி அமெரிக்கா கேட்டா வந்து நாங்க வந்து இப்ப வரைக்கும் ஈசா பண்ற உருப்படியான ஒரு வேலையை நான் ஒன்னு சொல்லவா, அதுவும் வியாபாரம் தான், வேலை கிடையாது. அவங்க வந்து நர்சரி, பெரிய அளவுல மரங்கள் கொடுக்கறத நர்சரி வச்சு நடத்துறாங்க. அந்த நர்சரியில அவங்க இலவசமால மரம் நடுறதில்ல, எல்லாம் விலை அதிகம் தாங்க. கண்ணு விற்கிறாங்க, அங்க தென்னங்கண்ணுல இருந்து எல்லா கண்ணும் விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க. அது ஒரு பிசினஸா பண்றாங்க அவங்க. ஸோ அந்த விஷயத்துல அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒண்ணுதான் அவங்க பண்றது. அவங்க கிட்ட எல்லா ஹைபிரிட் வெரைட்டி மரங்களும் கிடைக்கும், எல்லா விதமான பயிர்களுக்கான விதைகள், மரங்கள் இதெல்லாமே அவங்க வச்சு இப்போ நர்சரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் டாக்ஸ் எவேஷன் பண்ணிருக்காங்கன்னு ஒருத்தர் வந்து போன வருஷம் எக்ஸ்போஸ் பண்ணாரு. அது என்ன உண்மை அதெல்லாம் அவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ 1000 விஷயம் இருக்கு பேசுறதுக்கு, அதனால வந்து நம்ம எல்லாத்துலயும் மூக்க நுழைக்கல. ஸோ ஒரு சிலது அவங்க பண்றாங்க, பண்ணட்டும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆஸ் எ பிசினஸா ஒரு ப்ராப்பரா பண்ணா பண்ணிட்டு போட்டோம். ஆனா இந்த மாதிரியான அலிகேஷன்ஸ் இருக்கதான் செய்யுது. அதுக்கெல்லாம் பதில் சரியான ஒரு நிர்வாக திறமையோடு இருக்கக்கூடிய ஒரு முதல்வர் ஆட்சி இடத்துல அமர்ந்தாங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் ஆய்வு செய்வார்.
ஓகே, இப்போ பல நடிகைகளோட ஆட்டம் வந்து நம்ம ரசிக்கும்படியா இருக்கும், நம்ம ரசிகர்களா இருப்போம். பட் பல நடிகர்களே வந்து இவரோட ஆட்டத்துக்கு வந்து ரசிகர்களா மாறி அவங்களாம் வந்து என்டோஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்குலாம் என்ன வந்து ஆசீர்வாதம் வந்து எப்படி போகும்லாம் வந்து தெரியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிட்டே போகலாம். இருந்தாலும் இன்னைக்கு நீங்க இந்த விஷயத்துல வந்து நிறைய ஹேட் வரும்னு தெரிஞ்சு உங்க மனசுல பட்டதை வந்து எந்த ஒரு தயக்கமும் இன்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த காணொலியில மட்டும் இல்லாம டோன்ட் மைண்ட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நிறைய காணொலிகள் நம்ம வந்து காம்ப்ரமைஸே இல்லாம தான் போட்டுட்டு இருக்கோம். ஆனா யாராவது வந்து என்னங்க இதை பத்தி பேசலையா அப்படின்னு கேட்கிறப்போ, என்னங்க காணொலியா போடல அப்படின்னு கேட்கிறப்போ மனசுல வந்து ஒரு செகண்ட் ஊசி வந்து குத்துறா மாதிரி இருக்கு. அது என்னன்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கனால மேபி அந்த நோட்டிபிகேஷன் போக இருக்கும். ஸோ ஒரு கைண்ட் ஹம்பிள் ரிக்வெஸ்ட் உங்ககிட்ட வேண்டுகோளா கேட்டுக்கிறது, நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த நோட்டிபிகேஷன் அதெல்லாம் வந்து பண்ணுங்க. அப்பதான் நம்ம வாரத்துக்கு இந்த 3 காணொலிகள் பதிஞ்சிட்டு இருக்கோம், அது எல்லாமே வந்து உங்களை வந்து சென்றடையும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட கருத்துக்களை முக்கியமா வந்து ரொம்ப ஹானஸ்டா உங்களுக்கு இந்த வீடியோல சொன்ன நல்லதோ கெட்டதோ, ஆமா பிடிக்கலன்னா முக்கியமா அதெல்லாம் வந்து கருத்துக்களா ஒரு சரியான ஒரு லாங்குவேஜ்ல வச்சிங்க அப்படின்னா வந்து தொடர்ந்து நம்ம வந்து இன்டராக்டிவான ஒரு மீடியமா அதை மாத்திக்கலாம்னு நினைக்கிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நம்ம திட்டுறதா இருந்தாலும் கெட்ட வார்த்தை பயன்படுத்தாமல் திட்டுங்கள். கெட்ட வார்த்தை போட்டீங்கன்னா நாங்க தூக்க மாட்டோம், யூடியூபே தூக்கிடுது. என்னுடைய கமெண்ட்ஸை காணவில்லை அப்படின்னா நம்ம உண்மையை சொல்ல கமெண்ட்ஸ்ல நம்ம எதையுமே பண்றது இல்ல. ஆனா யூடியூபே சில கமெண்ட்களை வந்து எடுத்துருது. அவங்களோட அல்காரிதத்துக்கு அப்போஸ் ஆகிற மாதிரி சில வார்த்தைகளை போடும்போது எடுத்துருது. அதனால போடுங்க, ஒரு கமெண்ட் எடுக்குதுன்னா வார்த்தைகளை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி போட்டு பாருங்க, அந்த கமெண்ட் மேபி பதியப்படலாம். சோ இதையும் ஒரு இதா சொல்லிடுவோம். ஏன்னா அதெல்லாம் வந்து இப்போ ஒருத்தர் அதை பாக்குறேன் போன காணொலியில எனது கமெண்ட்டுக்கு எல்லாம் டெலிட் ஆகிறது டாய்ன்னு போட்டுருக்காரு. அப்படிலாம் போட்டீங்கன்னா டெலிட் ஆயிருங்க. அப்படிலாம் போடாதீங்க. கெட்ட வார்த்தைலாம் கட் பண்ணிட்டு கமெண்ட்ல என்ன கருத்தோ அந்த கருத்தை காட்டமாக இருந்தாலும் நல்ல வார்த்தைகளோடு பதிவு பண்ணுங்கள். தானாகவே அந்த கமெண்ட்ஸ் வந்து இருக்கும். நீங்க ரெகுலர் வியூவரா இருக்கலாம், பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கே ஒரு வாட்டி தெரியாது, கீழே போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ அப்படி நீங்க பண்றப்போ எல்லா காணொலிக்கும் வந்து சென்றடையும், அது பயனுள்ளதாகவும் இருக்கும். மிக்க நன்றி பாரி. நன்றி.